Hi guys, வணக்கம். Physiotherapist for my school crush. Always yours only. ஒன் ஷர்ட் பார்த்துலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் உங்களை வந்து டேரெக்டாக நோட்டிஃபை ஆகி நீங்கள் அதை பார்க்கலாம். அப்புறம் இது ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ. ஃபிசியோதெரபிஸ்ட் ஹானிஸ் அப்படின்றவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அது நியர்பை 2 months கிட்ட ஆயிருக்கும். என்கிட்ட ஸ்டோர் லைன் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க சொல்லியிருந்தாங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், ஸோ மிங்கிள் பண்ணி எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானுமே அதான் யோசிச்சிருந்தேன். அதுக்காட்டி அவங்களுமே சொல்லியிருந்தாங்க ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு போடுற மாதிரி இப்போ ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அவங்க கண்ணில் மச்சம் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்ணுலையா இல்லை கண்ணுக்கு பக்கத்துலேன்றதை சரியாக மறந்துட்டேன். பட் நான் மென்ஷன் பண்ணுறேன், நான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட்னால் எப்படி தான் அப்படின்ற ஒரு மேலோட்டமான பார்வை மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. அதை வச்சு நான் என்னோடய ட்ரை நான் கொடுத்துருக்கேன். ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட்டாக நீங்கள் அதை கொஞ்சம் பேடாக ஃபீல் பண்ணியிருந்தாலும் சரி, கொஞ்சம் எப்படி இருக்கேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கடா. யாராவது இருந்தால் இல்லை தப்பாக ஏதாவது நான் சொல்லியிருக்கேன், இல்லை இப்படி வராது அப்படி வரும் அப்படி இப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. லாஜிக்கல் இல்லாமல் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அப்படி வீடியோ கால் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இப்போது லைவில் இருந்துகிட்ருக்கீங்க. இங்கே வந்து தயங்க தான் இப்போ உங்களை மீட் பண்ணுற மாதிரி வரும். அப்படியே பார்த்துக்கலாம். அப்புறம் கைஸ் ஒரு விஷயம் இன்னும் ஒன்று மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இது வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் அப்படின்றதுக்காக எனக்கு இந்த பிக்கு தான் கிடச்சிது. தேங்கு கிரிக்கெட்லாம் விளாண்ட மாதிரிலாம் எதுவும் பிக் இல்லை. ஸோ இது கிரிக்கெட் ரிலேட்டடாக தான் போகும். கிரிக்கெட் ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கும். கிரிக்கெட்டராக தான் இருப்பார். ஓகேங்களா? நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட், அவர் ஒரு கிரிக்கெட்டர். ஓகேங்களா? அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கு கிரிக்கெட்னால் ரொம்ப உயிர். ஸோ கிரிக்கெட் ரிலேட்டட் எனக்கு எல்லாமே தெரியுன்றதால நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, அப்படியே போயிடலாம். எனக்கு கடுப்பத்தாதுன்னு சொல்லிட்டேன். 6 மாதம்லாம் இங்கே எவ்வளோ படுத்துட்ருப்போம். மச்சான் உன்னை படுத்துடலாம் இருக்க சொல்ல, வீல் சேரில் உட்காந்துடுறா. ஓ, வீல் சேரில் அது மட்டும் அதுக்கு மூடிட்டு எவனா கூப்பிட்டாலும் போகாமல் இருந்திருக்கணும்டா. உன்னை யார் போக சொன்னா? பார்ட்டிக்கு போக சொன்னோமா? அதுக்கு இதுவும் தேவையில்லாத பார்ட்டி அட்டன் பண்ணிவிட்டு வரும்போது இதுக்கடா அவ்வளோ குடி. சாம் கூட வராதுன்னு சொன்னோம்ல, அவன் கூட வந்ததால் தானே காரை தூக்கிட்டு போய் எங்கேயோ சொருவனான்ல. யார் கால் போச்சு? உனக்கு தானே? 6 months மூடிட்டு அடங்கிட்டுரு. ஐபிஎல்டா எப்படி விட்டுட்டு மச்சான்? ஐபிஎல் புரியுதுல்ல, என்னால் முடியாடா. 2 months ஐபிஎல் எப்படி? எவன்டா மச்சான்? எல்லாம் நம்ம தோனி பார்த்துப்பாரு. நீ மூடிட்டு அடங்கிட்டுரு. அவர் வரமாட்டான்னு சொல்லியிருக்காரு தெரியும்ல. அப்படி தான் இப்போது 6 months அவங்க பேசிகிட்ருக்காங்க. சார் இல்லை, எனக்கு ஆல்ரெடி ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது சார். நான் எப்படி? இல்லைம்மா, நீ இது அட்டெண்ட் பண்ண முடியுமா? ஏன்னா இது முக்கியமான கிளைண்ட். உனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீ பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுதுமா? ஏன்னா இது ஸ்போர்ட்ஸ்மேன் கிம் தாங்க இருக்கார் இல்லையா, கிரிக்கெட்டர். சார் ரிப்பீட் ஆகிங்க சார். சார் இல்லைம்மா, ஸ்போர்ட்ஸ்மேன் கிம் தாங்க இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் பண்ணோம். நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக்கு, என்னடா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த நியூஸ் உங்களுக்கு தெரியாது, நியூஸ்லலாம் வந்திருக்கும், பட் உங்களுக்கு தெரியல. ரொம்ப பிஸியாக இருந்துட்டுருப்பீங்க. இருக்கியாம்மா? இருக்கு சார். என்னம்மா? நானும் உனக்கு பதிலாக அணு மாற்றி விட்டுறம்மா. நீ தயங்க பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பர்சனலாக கேட்குறல. சார் இல்லை, நீங்கள் இப்போல்லாம் கேட்கணுன்னு அவசியமே இல்லை சார். நீங்கள் சொல்கிறபடியே பண்ணுறேன் சார். ஓகே, எனக்கு ஓகே தான் எனக்கு சார். தட்ஸ் மை கேள்மா. ஓகே, நான் ஸ்கெடியூல் மாற்றி உனக்கு ஆஃபர் லெட்டர் ரைஸ் பண்ணுறேன். ஒரு சைன் மட்டும் எனக்கு டிஜிட்டல் அனுப்பிச்சிட்றியா? ஓகே சார், நான் அனுப்பிச்சிட்றேன் சார். எப்போ வரேன்? 2 days வந்துட முடியுமா? வந்துட முடியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோடையே பேசிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படி தான் இங்கே கிம்தாயம் 2 months மினிமம் எடுத்தாகணும்டா. 3 monthsன்றாங்க. நீ 2 months பண்ணலாம்ல? சான்ஸ் இல்லைடா. எனக்கு பரவாயில்ல, ஆப்ரேஷன் பண்ணி ஸ்க்ரூ போட சொல்லு. ஸ்க்ரூலாம் போட்டால் நாளைக்கு நீ ஆடுற ஆட்டத்துக்கெலாம் தேஞ்சி கழுட்டு வந்துடும், புரியுதா? அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஒழுங்காட்டி என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணு மச்சான். மூடிட்டு பண்ணுறோம்
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம் அப்படியே கிளம்பியிருப்பாங்க. இங்கே அப்படியே தயங்கோட மேனேஜர் தான், சார் ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் சார், உங்கள் ஹெல்த் ரொம்பவே முக்கியம். ஃபிசிக்கலாக சில விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் லாங் லாஸ்டிக்காக அங்கே இருக்க முடியும். அது உங்களுக்கே தெரியுன்றப்போ எதுக்கு சார் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? சுரேஷ் உனக்கு புரியாது சுரேஷ். புரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ அப்படியே 2 days அப்படியே கிராஸ் ஆகுது. நீங்கள் அப்ராடில் இருந்திருப்பீங்க போல். இப்போ தான் நீங்கள் இந்தியாவுக்கு வரீங்க. பார்த்தா வந்தோடனே உங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக ஆரம் ஜிம் 2 பேரும் தான் வந்திருக்காங்க. வெல்கம். எங்களோட சரியில்லை, ஃபார்மாலிட்டிலாம் வேண்டாம், வாங்க போகலாம். இல்லை வாங்கிக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யூ புக் அண்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி வந்துட்டுருக்கீங்க. சைலண்ட்டாக வரீங்க. ஜிமின் வந்து அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஹாய் எப்படி டாக்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்கின் எப்படி இவ்வளோ க்ளோவாக இருக்குது, அப்படி நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அழகாக இருக்கீங்க, இப்படி ஹெல்த்தியான ஹேரு, நெயில்ஸு, ஸ்கின்லாம் அப்படியே பளபளன்னு இருக்குது. என்ன அழகுன்ற ரகசியம் சொன்னால் நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. டீ மூடிட்டு வரியா? யாராவது அழகாகிடுவாங்க போகிறாம எனக்கு, நீ அப்புறமா சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மி ஓரமாக உட்காந்துட்டு வர்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு நீங்கள் சைலண்ட்டாக வரீங்க. இங்கே ஆரம் வந்து என்ன கேஸ் டீட்டெயில்ஸு எப்படி என்னன்னு சொல்லி தயாங் பற்றி டாப் டு பாட்டம் அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க. ஓகே 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 அப்படி தானே, நான் பார்த்துக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தயாங் பற்றி தெரியும், ப்ளஸ் வந்து கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றி ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஏன்னா சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் தெரியாத மாதிரி காமிச்சிட்டு நீங்கள் அப்படியே ஓகே நான் பார்த்துக்குறேன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணணும் இந்த ஹாஸ்பிட்டலில், இந்த ஹாஸ்பிட்டலேருந்து அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு வந்து சைன் வாங்கிட்டு நீங்கள் வரணும். அதுக்காக இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் சைன் வாங்கிட்டு தயாங்க பார்க்குறதுக்காக அவரோட ரூமுக்காக நீங்கள் போகிறீங்க. பார்த்தா ரொம்ப டென்ஷனாக அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஏதோ ஒரு புக்கு சம்திங் படிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. முகத்தை பார்க்கல, அவருடைய ஃபோர்ஹெடு ரொம்ப வெள்ளையாக, லைட்டாக பவுன்ஸான ஹேரு, அப்படியே புருவம் லைட்டாக தெரியுது. பார்க்க உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட் அப்படியே ரைஸ் ஆகுது. கால் கட்டு போட்டிருக்கு, ஓகேங்களா, கட்டு போட்டு பெல்ட் போட்டிருக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அப்படி ஆகிடுச்சு அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அப்படியே ஒரு மாதிரி டீப் பிரெத் எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் பொறுமையாக போகிறீங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டே இருக்குது, ரொம்ப பம்ப் ஆகுது. ஹாய் கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நீயா? இல்லை, நான் உங்களுடைய ஃபிசியோதெரபிஸ்ட், பர்சனலாக அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சரி ஓகே, எத்தனை மந்தில் க்யூர் பண்ணுவீங்க? சாலிடாக 6 months சார். 6 months சார். நீங்கள் ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு 3 months 4 monthsக்குள்ளே மேபி சான்சஸ் இருக்குது. உங்கள் கேஸ் டீட்டெயில் பார்த்தேன், உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலும் ஹையாக தான் இருக்குது, பார்க்கவே தெரியுது. சரி ஓகே, எனக்கு உங்கள் டீன்கிட்ட பேசணுமே. என்ன சார்? உங்கள் டீன்கிட்ட பேசணும். இல்லையா? இல்லை, என்னோடய மேனேஜர் வர சொல்லுங்கள். அப்படியே ஒரு மாதிரி கொஷினபிளாக நீங்கள் பார்க்குறீங்க. என்ன காதில் விழுந்ததில்ல? ஓகே அப்படின்னு போகிறீங்க. எதுக்கு பேசுகிறதுக்கு உங்களுக்கு வாய் வரல. ஏன்னா நீங்கள் தயங்குடைய ஃபிசியோதெரபிஸ்ட்டாக நீங்கள் சொல்லலாம், சில விஷயம் எடுத்து பேசலாம். பட் நீங்கள் தயங்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி தயக்கத்தோடு அப்படியே வெளில போனீங்க. ஆரம் கேட்குறாரு, இல்லை இதுதான் விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் டீனை பார்க்க போகிறீங்க. இல்லை சார், நான் பார்க்க முடியாது. என்னம்மா பேசுகிற? இல்லை சார், அவர் தெரில, கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணலன்னு நினைக்கிறேன். டாக்டர்கிட்ட அவருக்கு என்ன கம்ஃபர்ட் வேணும்? அதெல்லாம் அவருக்கு எந்த கம்ஃபர்ட்டும் தேவையில்ல, புரியும்ல? என்னம்மா பேசுகிற நீ? டாக்டர் தானே நீ? சரியில்லை, போமா போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பியிருப்பார். கொஞ்சம் ஹாஷாகவே திட்டி அனுப்பியிருப்பார். ஒரு மாதிரி நீங்கள் தயக்கத்தோடு வரீங்க. அழலை, தயக்கத்தோடு வந்து நின்றுட்டுருக்கீங்க. இதோ பாருமா, அவன் அப்படி தான், நீ போ, நான் அவன்கிட்ட பேசிட்டேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனீங்கன்னா தயங்க உங்களை மறைச்ச மாதிரி அந்த புக்கை கையில் வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. என்ன போட்டு கொடுத்தியா?
இதை பாருங்கள் சார், எனக்கு என்ன வேலை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களோ இதை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு இந்த போட்டு கொடுக்குற வேலை எனக்கு தெரியாது, புரியுதுங்களா? உங்களுக்கு நான் கம்ஃபர்ட் இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் தான் என்கிட்ட பேசணும், நீங்கள் கேட்கணும். நானாக போயிட்டு என்னை மாற்றி விடுங்க, இல்லை இவருக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு நான் சொல்ல முடியாது. இது என் வேலை, இது நான் செஞ்சே ஆகணுன்ற கட்டாயம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கால் நீட்டுங்க, நல்லா லூஸ் விட்டு செக் பண்ணும். அவர் அப்படியே அந்த புக்கு கையில் வச்சுட்டே கொஞ்சம் அப்படியே திமுறாக ஒரு தென்னாவட்டாக பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் அவர் கண்ணை பார்க்கல. நீங்கள் இவ்வளோ நேரம் மாஸ்க் போட்டிருக்கீங்க, ஓகேங்களா? உங்கள் கண்ணு மட்டும்தான் அவருக்கு தெரியும், உங்களோட கண்ணு மட்டும்தான் அவரோட ஃபோக்கஸ் அப்படின்ற மாதிரி இப்போது பார்க்குறீங்க. கையில் க்ளவுஸ் போட்டிருக்கீங்க. அந்த க்ளவுஸ் அப்படியே ஒரு க்ளவுஸை மட்டும் அவுத்துட்டு அப்படியே டச் பண்ணி பார்க்குறீங்க. அது க்ளவுஸு கழட்டணுன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு தோணுது. அதனால் அப்படியே க்ளவுஸை கழட்டிட்டு அப்படியே டச் பண்ணி பார்க்குறீங்க. என்ன பண்ணுற? இல்லை சார், பார்க்குறேன். வலிக்குதுங்களா? இங்கே பெயின் இல்லாமல் கத்த முடியுமா அப்படின்னு சொல்லி முறைக்கிறாரு. ஓகே ஓகே ஓகே, இங்கே இந்த இடத்துல இப்படி ஓகேங்களா உங்களுக்கு? முறைக்கிறாரு. தெரியுது இந்த இடத்துல ரொம்ப பெயினாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே இறக்கி அப்படியே ப்ரெஸ் பண்ணி பார்க்குறீங்க. இப்போது லைட்டாக அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் இருக்கும் இல்லைங்களா, எக்ஸ்ரே ரிப்போர்ட் இருக்கும் இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்து பார்க்குறீங்க. ஓகே சார், எனக்கு ஆப்ரேஷன் என்ன பண்ண முடியுமா? என்ன சார், எனக்கு ஸ்க்ரூ டைப் போடுற மாதிரி ஆப்ரேஷன் எதாவது பண்ண முடியுமான்னு கேட்குறேன். நீங்கள் ஸ்போர்ட்ஸை விட்டு வெளில போகிற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்களா சார்? அப்படி இன்னும் நல்லா முறைக்கிறாரு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள் சார், பதில் சொன்னால் தான் நான் சொல்ல முடியும். இல்லை, ஏன் நான் வெளிலக்கு போகிறேன்னு ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்தேனா? அப்படி எதுக்கு சார் இந்த மாதிரி கேட்குறீங்க? ஸ்க்ரூ டைப்லாம் போட்டோம் அப்படின்னா அதோட டியூரேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாமல் எதுக்கு இதெல்லாம் சஜஸ்ட் பண்ண சொல்கிறீங்க? இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணாதீங்க. உங்களுக்கு க்ரோத் இருக்குது, சீக்கிரமாகவே ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குறோம், வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப அவசரப்படாதீங்க சார், பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக தான் சஜஸ்ட் பண்ணுறோம், புரியுதுங்களா? ஓகே சார், நீங்கள் ஃபுட் மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, நான் எழுதி கொடுக்குறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நெல் சொல்லுங்கள் சார், எப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன்? என்ன எப்போ? எனக்கு அந்த வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுக்குறது எப்போ வருவேன்? டைமிங் சொல்லு. சரி, இப்போ தான் ஒரு 1 வீக் இருக்குங்களா? 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் இருங்க, ரிப்போர்ட் பார்க்குறேன். 10 days ஆகுது. ஓகே சார், இன்னும் ஒரு 5 to 6 days ஆகட்டும், தாராளமாக 1 வீக் ஆகட்டும் சார், வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். மற்றபடி செக்கப்பில் நான் பார்த்துக்கிறேன். ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. திரும்ப அவர் உங்களை கூப்பிட்டு, என்ன சார் உன்னை பார்த்தா எனக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் மாதிரி இல்லையே. சரி ஓகே சார், உங்களுக்கு என்ன தோணுதோ அதே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பாய், நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. லைட்டாக ஃபைனலாக சிரிச்சிட்டு வந்திருப்பீங்க, என்னடா அப்படின்ற மாதிரி. ஒரு 2 weeks கிட்ட அப்படியே கிராஸ் ஆகிருக்கும். நீங்கள் போக வருவீங்க, அப்படியே பார்க்குறீங்க, டச் பண்ணி பார்க்குறது. நீங்கள் அந்த க்ளவுஸ் கழட்டாமலே பார்க்கலாம், பட் ஆனால் ஒரு க்ளவுஸை மட்டும் கழட்டிட்டு டச் பண்ணி அப்படியே பார்ப்பீங்க. அவர் எப்பவும் போல் முறைச்சிட்டு தான் இருக்கார். நீங்களும் மாஸ்க் கூட தான் வரீங்க, மாஸ்க் கூட தான் போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2 weeks அப்படியே கிராஸ் ஆகுது. இப்போ திரும்ப, சார் இங்கே என்ன கொஞ்சம் வேகமாகவே இருக்கு, ஏதாவது பெயினாக இருக்குங்களா? அவர் முறைக்கிறாரு. ரொம்ப பெயினாக இருக்குது போல், கொஞ்சம் எந்திரிச்சு உட்காரிங்களா? அப்படின்ட்டு எந்திரிச்சு உட்காராரு. இப்போது இங்கே பெயின் இருக்குங்களா? எங்கே? அப்போ இங்கே மட்டும் பெயின் இருக்குங்களா? வாயை திறந்து பேசலாமே, ரொம்ப முறைக்கிறாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே எக்ஸ்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கையிட்ட அப்படியே போகிறீங்க. எங்க சரியில்லை, எக்ஸ்ரே பார்க்கணும், என்னன்னு தெரில, ஏதாவது இருக்கலாம் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் தான் எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணுறீங்க. அப்படி எக்ஸ்ரே எடுக்கும்போது அவர் உங்களே தான் முறைச்சி பார்த்துட்டே இருக்கார். நீங்கள் அப்படி சின்சியர் அப்படி எடுத்துகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி முகம் மாறிக்கிட்டே இருக்கு. என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டேன். சரியில்லை, ஒன்றும் நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் இல்லை. சின்னதாக ஆப்ரேட் பண்ணி கொஞ்சம் சின்னதாக ஒரு மைனர் ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், இருங்க, கன்சல்ட் பண்ணிட்டு தான் ஃபர்தராக நான் பேச முடியும். வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு கால் பண்ணி பேசுகிறீங்க. அந்த சைடில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரில. ஒன்று நீங்கள் அப்படியே அப்படியே கூப்பிட்டு நீங்கள் போகிறீங்க. என்ன நின்ட்டு பீஸு சார்? ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன ஸ்க்ரூ ஒரு 1 வீக் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும். என்ன சார் ப்ளீஸ், உங்களோட நல்லதுக்கு நான் பேசுகிறேன், நல்லதுக்காக மட்டும்தான் அப்படின்ட்டு அப்படியே சொல்லாத கொள்ளாத பிள்ளைய அப்படியே தள்ளிட்டு போயிட்டு அப்படியே ஸ்க்ரூவை மாட்டி அப்படியே கூப்பிட்டு வர மாதிரி மயக்க மருந்தை கொடுத்து கடன்னு சொல்லி அந்த ஸ்க்ரூவை மாட்டி திரும்ப மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு பார்க்குறாரு. நீங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. முறைச்ச மாதிரி அப்படியே எழுந்திரிச்சு உட்காராரு. என்னாச்சு எனக்கு? சார் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி தான் நீங்கள் ஒரு 1 வீக் மட்டும் தள்ளி போகும், மற்றபடி ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். அப்புறமா இது எந்த அளவுக்குன்னு தெரில, பட் ஓகே சார், இப்போது நார்மல் தான். நீங்கள் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த டேப்லெட்ஸ் மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது காலை போட்டு அப்படி இப்படி வளைக்கிறது நெளிக்கிறது, ஏதாவது நீங்கள் நடக்க ட்ரை பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய ரிசல்ட் உங்கள் கையில் சார். புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். இந்த புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன் அப்படின்றப்போ அவரோட கண்ணை பார்த்து எதுவும் தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப பாசமாக சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு. ஏனில்ல சொல்லுங்கள் சார். ஏன்னா உனக்கு தெரியுமா சார்? ஏன்னா உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். கிம் தாயாங் கிரிக்கெட்டர் அப்படின்னு யாருக்காவது தெரியாத இருக்குமா? கொஷினபிளாக அப்படி கேட்கும்போது அவரை பார்க்கும்போது அந்த கண்ணில் என்னமோ பேசுது. உங்கள் கண் பக்கத்தில் மச்சம் அப்படின்றப்போ ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்குது அந்த கண்ணை பார்க்கும்போது. நீ போகலாம் அப்படின்னு ஒன்று திரும்ப லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. நீங்கள் சிரிக்கும்போது அந்த கண்ணை பார்க்கும்போது ஒரு மாதிரி வாவ் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்கள் கண் மட்டும்தான் தெரியுது, உங்கள் முகத்தை பார்க்கவே இல்லை. உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு தெரியும், அதனால தான் மாஸ்கோடு சுற்றிட்டுருக்கீங்க. இப்போ அப்படி தான் ஒரு 1 வீக் அப்படியே கிராஸ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அவர் எப்பவும் போல் முறைச்சிட்டு தான் இருக்கார். காலை டச் பண்ணி பார்க்குறீங்க, செக் பண்ணி பார்க்குறீங்க. ஓகே அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? சார் இப்போ ஓகேவாக இருக்கீங்க. ஈவினிங்லேருந்து எப்படி வார்ம் அப் மாதிரி பண்ணலாம். கோஆப்ரேட் பண்ணுறீங்களா? ஒரு மாதிரி எழுந்திரிச்சு உட்கார வைக்கிறீங்க. இன்றைக்கி அப்படியே உட்காந்த மாதிரி அப்படியே பெட்டில் உட்காந்த மாதிரியே காலை எப்படி தூக்குங்க, இப்படி பண்ணுங்கள், இப்படி வளைங்க, ட்ரை பண்ணுங்கள் சார், ட்ரை பண்ணுங்க. அப்படியே முறைக்கிறாரு. இல்லை நீங்கள் எந்த ஒரு நம்பிக்கையில் 2 மந்த்ஸில் அப்படியே போயிட்டு நான் உள்ள கிரவுண்டில் நிற்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு முறைச்சிட்டே இருப்பாரா? இல்லை சார், முறைச்சிட்டா இதெல்லாம் ஆன்சர் ஆகிடாது, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நீங்கள் அப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் திட்டுறது பேசுகிறது எல்லாமே உங்களுக்கு அப்படியே அப்படின்னு தட்டி விட்டு போகிற மாதிரி நீங்கள் அப்படியே கேஷுவல் எடுத்துக்கிறீங்க. என்னடா அப்படின்ற மாதிரி தான் அவர் பார்த்துட்டே இருப்பார். சார் இப்படி சார், இப்படி பண்ணுங்க சார். ரொம்ப பெயினாக இருக்குங்களா? நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி சிட்டுன்னு இருந்துகிட்ருக்காரு. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க சிரித்த மாதிரியே. அவர் எப்பவும் போல தான் முறைச்ச மாதிரி தான் இருந்துகிட்ருக்காரு. அப்படி தான் இப்போது ஒரு 1.5 மந்த் அப்படியே கிராஸ் ஆகுது. அவர் லைட்டாக பரவாயில்ல, ஓகேங்களா, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்துகிட்ருக்காரு. பட் இப்போது ஐபிஎல்லுக்கான அந்த செலெக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போது அந்த ஆக்ஷன்ஸ் வச்சு எடுப்பாங்க, எந்தெந்த டீமுக்கு யார் யார் வேணும் அப்படின்ற மாதிரி. எங்கள் தயவங்களோட நேம் கிடையாது, பட் ஆனால் கால் சரியாச்சுன்னா இவர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக சப்ஸ்டியூட்டாக இவரையும் சேர்த்து வாங்கி வச்சுருக்காங்க. அப்படி இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவில் வாங்கி வச்சுருக்காங்க. கோச்சிங் போயிட்டுருக்கு. இங்கே தயாங் வந்து ப்ளே கிரவுண்டுக்கெலாம் வராரு. நீங்களுமே அவர் கூடவே பர்சனல் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க.
நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்ருக்கீங்க. அவர் உங்களை கடுன்னு இழுச்சிக்கிட்டே அப்படி தான் இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் ரொம்ப உங்கள் ஸ்மைல் மூலமாகவே நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்கும் மாஸ்கோடு தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஸ்மைல் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணவே உங்கள் கண்ணும் சேர்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு இது உங்கள் கண்ணை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு இப்போ வரைக்குமே. ஏன்னா இன்னும் எத்தனை மாதம்? இப்போ பாருங்கள் சார், ஒன்றும் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ பாரு கடுன்னு இருந்தால் எப்படி சார்? கொஞ்சம் சிரிக்கலாம்ல. நான் உங்ககிட்ட சிரித்து தானே பேசுகிறேன். நீங்களும் எனக்கு ரிட்டன் பேக் சிரித்து பேசினா நல்லாயிருக்கும்ல. இதை பார், நீ என்ன வேலைக்கு வந்தியோ அதை மட்டும் பார். தேவையில்லாமல் என்ன சிரிக்க வைக்கலான்னு ட்ரை பண்ணாதானே. வேலை அனுபவம் மட்டும் பார் அப்படின்ட்டு இப்போது லைட்டாக இப்போ ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டிக் யூஸ் பண்ணி நோண்டி நடக்கிறது அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ பாருங்கள் சார், எதுக்கு இப்போது ஸ்டெயின் பண்ணிகிட்ருக்கீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் கால்? அது என்ன நடந்தாலும் எனக்கு தான். வாய மட்டும் போறியா? சார் புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த நேரத்தில் நடக்கக்கூடாது. ஸ்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்குன்னா லைட்டாக நீங்கள் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு திரும்ப உட்காரதுக்காக. இதெல்லாம் இப்படி பண்ணாதுங்க, உட்காருங்க. வேலை என்னவோ பாருன்னு. சார் நான் உங்களை அப்படியே மறைக்கிறாரு. சார் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இந்த மாதிரி நடக்கக்கூடாது சார். உட்காருங்க. சார் அதுக்காக தானே சார் என்ன பர்சனலாக அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணுறீங்க? உட்காருங்க. தப்பார் மரியாதை உன் வேலை என்னவோ பாரு அப்படின்னு அவர் திட்டுறாரு. எங்கள் ஆரம் அப்படியே ஓடியாந்து, எதுக்குடா ஆனால் ஒன்றும் அந்த பொண்ணை கத்திக்கிட்டே இருக்கா? தப்பார் ஆரம், போ உன் வேலை என்னவோ மட்டும் பாரா அப்படின்ட்டு திரும்ப அப்படியே நோண்டி வந்துட்டு இங்கே அப்படியே நின்றுட்டுருக்காரு. சார் இது பாருங்கள், உங்களுக்கு ஏதாவதுனா நான் தான் பதில் சொல்லணும். அது மட்டும் இல்லாத உங்கள் டீமுக்கும் நான் தான் பதில் சொல்லணும். என்னை நம்பி தான் நான் சொன்னதால் மட்டும்தான் உங்களை எடுத்திருக்காங்க. புரிஞ்சுட்டு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கமாய் என்னடி சொன்ன? நீங்கள் மரியாதை பேசியிருப்பீங்க. இவ்வளோ நாள் அவருமே மரியாதை தான் பேசியிருப்பார். என்ன சொன்னேன் என்னடி சொன்னேன் அப்படின்ட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களை டீ போட்டு கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே கேட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஒன்றா நம்பியா? நீ சொன்னதெல்லாம் என்ன எடுத்தாங்களா? ஏண்டி எனக்கு கெப்பாசிட்டி இல்லையா? எனக்கு பொட்டன்ஷியல் இல்லைன்றியா அப்படின்னு அவருக்கு ட்ரிகர் தர மாதிரி இருக்குது நீங்கள் சொன்ன வேர்ட்ஸு. இது பாருங்கள், இப்போதைக்கு ஃபிசிக்கலாக நீங்கள் ஃபிட் கிடையாது, அன்ஃபிட் தெரியும்ல. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா என்னோடய மெடிக்கல் சர்டிஃபிகேட் இப்படி தான் இருக்கும். நான் ரைஸ் பண்ணட்டுமா அப்படின்னு ஃபார் த ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரொம்ப கோபமாக பேசுகிறீங்க. ஏன்னா அவர் இந்த மாதிரி நடந்தால் அவருக்கு நல்லதில்லைன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் கத்துறீங்க. அவருக்கு இன்னும் கோவம் வருது. என்ன சொன்னேன்? ஓ குடி சர்டிஃபிகேட் தானே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கற்றுக்கிட்டு உங்ககிட்ட வராரு. எங்கள் ஆரம் வந்து டீ என்னடா பண்ணுற? சார் விடுங்க சார், நான் ஷேர் பண்ணேன். அவர் கோவமாக ஏதோ பேச வரார், பேசட்டும் அப்படின்றீங்க. பட் இங்கே தயங்க ரொம்ப கோவம் வந்துருச்சு. யார் நீ? மாஸ்க் ஆகிட்டு ரொம்ப திமுறை ஆட்டிடியூடாக பேசிகிட்டு இருக்க. மாஸ்க்கை கயிட்டுற போனி அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்கு கைட்டு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்காரு. எத்தனை நாள் மாஸ்க்கு கைட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது. இப்போ ரொம்ப கோவந்துடுச்சு. உன் முகர்கட்டையை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி திட்டாரு. முகர்கட்டையை பார்த்தா ஸ்கூலில் படித்த பொண்ணுன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா ஸ்கூலில் வந்து ஒரு தடவை உங்களை வார்ன் பண்ணியிருப்பார். அதனால தான் நீங்கள் அப்படியே மாஸ்க்கை கைட்டாவேன் அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. மாஸ்க்கை கைட்டியா இல்லை இப்போ நான் கைட்டவா அப்படின்னு திரும்ப அப்படியே நோண்டிக்கிட்டு இப்படி வராரு. ஆனால் ஆரம் வந்து உங்களை இங்கே தயங்க அப்படியே பிடிச்சிருக்காரு. டீ என்னடா பண்ணுற? உட்கார். நீ ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம், மரியாதையாக உட்காந்துட்டு பாரு. இப்போதைக்கு அது மட்டும் போதும்டா, உன்னோட ப்ரெசன்ட் மட்டும் இருந்தால் போதும். உட்கார். என்ன ஆரம் என்ன பேசுகிற? நீ சொல்கிற நான் கேட்க முடியாடா. நான் இப்போது மூஞ்ச பார்க்கணும், அந்த முகர்கட்டை இப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். இவ்வளோ திமுறா பேசுகிறான், எந்த ஆட்டிடியூட்லாம் இங்கே வேலை கிடையாது அப்படின்ட்டு இங்கே திட்டுறாரு. நீங்கள் யோசிக்கவே இல்லை, டக்குன்னு அப்படியே மாஸ்க் அப்படியே கழட்டி விட்டுறீங்க. பார்த்துட்டாரு. 12th வார்ன் பண்ணியிருப்பார் போல. நீ அவ தானடி? ஆமாம் தான், அவள் தான். உன் பின்னாடி சுற்றின அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போயிருப்பீங்க. இங்கே தயங்க அப்படியே உங்களை பார்த்துட்டே இருப்பார். இப்போ அப்படியே பாஸில் பார்த்தாச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 12th படிச்சுட்டு இருந்திருப்பீங்க போல். அவர் 12th முடிச்சுட்டு காலேஜ்லாம் போகாமல் டிஸ்டன்ஸில் போட்டுட்டு அவர் மட்டுட்டு அப்படியே க்ளப்லேயே சுற்றிட்டுருப்பார் போல். நீங்கள் டெய்லி உங்கள் ஸ்கூல் முடிஞ்சதும் நீங்கள் அப்படியே அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் போய் பார்த்துட்டு ஒரு 1/2 hour 1 hour கிட்ட அவர் விளையாடுறத பார்த்துக்கிட்டே இருப்பீங்க போல். யார் அவள்? இவன் மட்டும் தனியாக உட்காந்துட்ருக்கா
அப்படின்னு சொல்லி நிறைய நாள் கேட்பாங்க. தயங்க கண்டுக்கவே மாட்டார். பட் ஒரு நாள் வந்து பார்த்துருப்பாரு, நீங்கள் வந்து தயங்க மட்டும்தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னல என்னையா? ஒன்று தான். என்ன எந்த ஸ்கூல் படிக்கிற? 12th. யார் பார்க்குற? நீங்கள் சொல்லியிருப்பீங்க உங்களை தான் அப்படின்ட்டு. என்னையா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமா என்னவோ தெரியல. டெய்லியும் உங்கள் முகத்தை பார்க்கணுன்னு தோணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரொம்ப பயமுடு. இதுக்கப்புறம் இந்த கிளப்பில் உன்னை பார்த்துன்னு வையேன், அவ்வளோதான் உனக்கு. கிளம்பு. இல்லை கிளம்புண்ணா. உன் வயசு என்ன? படிக்கிற வேலையை விட்டு என்ன பொறுக்குறியா? அப்படிலாம் இல்லை. கிளம்புண்ணா. இதுக்கப்புறம் இந்த கிளப்பில் பார்த்தேன் அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் போகவே இல்லை, அங்கே நிற்கிறீங்க. என்ன பயமே இல்லையா உனக்கு? பயம்லாம் இல்லை. உங்களை எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இந்த கிஃப்ட்ஸ் கொடுக்கலான்றதுக்காக தான் டெய்லியும் உங்களை பார்ப்பேன். என்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே உங்கள் பேக்லேருந்து அப்படியே எடுக்கிறீங்க. அதில் அப்படியே எழுதிருக்கு, திஸ் இஸ் ஃபார் யூ சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அது சின்னதாக அந்த வேர்ல்ட் கப்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான கிஃப்ட் கப்பு தான் அது. நீங்களாவே ரெடி பண்ணியிருப்பீங்க போல் டூப்ளிகேட்டில். என்னது? இல்லை நீங்கள் ஒரு தடவை விளையாடும் போதும் இந்த மாதிரி கப்பு நீங்கள் அடிக்கணும்னு ஆசைப்படுவேன். பட் இப்போ வரைக்கும் நீங்கள் கப்பு அடிக்கவே இல்லைல்ல, அதனால் இது கொடுத்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம்னு நினைப்பேன். அதுக்காக தான். என் டவல் எடுத்துகிட்டு போ. இல்லை எடுத்துகிட்டு போன்னு சொன்னேன். இல்லை இது உங்களுக்கு ஆசையா? எடுத்துகிட்டு போறியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட் அப்படியே ஊங்க வரா. நீ அப்படியே பயந்துட்டு அப்படியே சினுங்குறீங்க. இங்கே பாரு. அப்படியே அந்த கண்ணை பார்க்குறாரு. ரொம்ப அழகாக இருக்குது. ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு ஸ்கூல் ட்ரெஸ்ஸு, அந்த கண்ணில் என்னவோ தெரில, ரொம்ப அழகாக இருக்குது. பட் இப்போதைக்கு அவரோட கோல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கடமை கண்ணியும் கட்டுப்பாடோடு அப்படியே உங்களை அப்படியே துரத்தி விட்டுகிட்டே இருக்காரு. பட் நீங்கள் அடங்கவே மாட்டீங்க. டெய்லியும் போய் பார்த்துட்டே இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா அங்கே தயங்க இருக்க மாட்டார். பார்த்தா டிஎன்பிஎல்ல அப்படியே செலக்ட் ஆகிட்டாரு, அங்கே விளையாட போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. அவ்வளோதான். நீங்கள் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே நீங்கள் போயிருப்பீங்களா? அவர் பார்க்குறாரு. அப்பப்போ உங்கள் கண்ணை பார்க்கும்போது தோணும், அந்த ஸ்கூல் டேஸ் ஞாபகம் தான் அவருக்கு தோணும். பட் அவள் தான் இவ அப்படின்றப்போ இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப கோவம் வருது. ஏன்னா அவள் பக்கத்தில் இருக்கும்போது நம்ம கோலை விட்டுருவோமோ அப்படின்ற பயமா என்னன்னே தெரியல. அவர் உங்களை லவ் பண்ணுறாரு அப்படின்றதான் தெரியல. பட் ஆனால் இன்னும் ரொம்ப கோவம் வருது உங்கள் மேலே. இப்போ அப்படியே நீங்கள் போய்ட்டு நீங்கள் ஆஃபீஸ் ரூமில் இருந்துகிட்ருக்கீங்க. அதாவது அவங்களுடைய ஆஃபீஸ் ரூம், தயங்கோட ஆஃபீஸ் ரூம். ஓகேங்களா? அவர் இப்போது வந்திருப்பார். ஆரம் தான் கூப்பிட்டு வராரு. இதோ பாருமா, நீ தப்பாக எடுத்துக்காத. அவள் இனிமேல் நீ வேலைக்கு வேணாம் அப்படின்றான். அதனால் சார் பாருங்கள், நான் ஸ்டார்டிங் வரும்போது யோசித்தேன் வரலாமா வேண்டாமான்னு. இவருன்னு சொன்னோடனே யோசிக்காமல் இவருக்காக மட்டும்தான் வந்தேன். இனிமேல் நான் போக மாட்டேன். இவரே எழுதி கொடுத்தா கூட நான் போகிற மாதிரி இல்லை. அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. அன்னைடே அப்படியே ஸ்கிப் ஆகுது. அடுத்த நாள் காலையில் ரொம்ப நேரமாக வந்துட்டு அவருடைய வேக்கப் பண்ணுறீங்க. என்னடி தும்முறா? இதோ பாருங்கள் சார், இனி திமுறலாம் இல்லை. நீங்கள் என்னோடய பாஸ்ட் க்ரஷ், அவ்வளோதான். அதை தாண்டி என் மனசில் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் லைட்டாக இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நீங்கள் எது கண்டுக்கிறீங்க? என்னோடய வேலை என்னவோ அதான் பார்க்குறேன். நீங்கள் எதுக்கு அதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க? எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுக்குறீங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணி செய்கிறேன்? இல்லை, ஜஸ்ட் ஹெல்ப். எந்த மாதிரி கழட்டு தவல், நீ என்ன பண்ணுவோம் அது மட்டும் பண்ணு அப்படின்னு காலை பார்த்து அப்படியே காமிக்கிறாரு. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? ரொம்ப பொறுமையாக எக்ஸசைஸ் அப்படியே வார்ம் அப் பண்ணி விட்டுறீங்க. இப்படி பண்ணு, இப்படி அப்படி வலிக்குதா சார்? அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களையும் பார்த்துட்டே இருக்காரு. மாஸ்க் நீங்கள் இப்போ போடலை, ஓகேங்களா?
உன் முகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. சார் என்ன பார்க்குறீங்க? திமிரு இல்லை? இல்லை சார், திமிரு தான் அப்படின்னு உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. தெரில, ஒரு மாதிரி அவர் மெல்ட் ஆகிறாருன்னு நினைக்கிறேன். உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு, வச்சக்கண்ணு எடுக்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. சார் கொஞ்சம் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்படி மூவ் பண்ணுறேன், பட் நீங்கள் எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேங்க. என்னது இது? எனக்கு எந்த உணர்ச்சியும் தெரிலன்னு அர்த்தம், புரியுதா? பண்ணாங்க அப்படின்ட்டு கோவமாக சொல்லியிருப்பாரா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படி தான் இப்போது ஒரு ½ அன் ஹவர் கிட்ட அப்படியே கிராஸ் ஆகிருக்கும். சார் நீங்கள் இப்போது போகலாம். ஓகே அப்படின்ட்டு அவர் அந்த வீல் சேரில் அப்படியே உட்காந்துட்டு பாத்ரூம் போகிறாரு. அவருடைய நேச்சர் கால்ஸ்லாம் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வருவார். கூடவே தான் இருக்கணும், நீங்கள் அப்படியே கூடவே தான் இருந்துகிட்ருக்கீங்க. அவரோட ரூமில் இருந்துகிட்ருக்கீங்க. அவர் வராரு, குளிச்சுட்டு அப்படியே டவலோட வராரு போல். நீங்கள் அப்படியே என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த ரிப்போர்ட்லாம் காமிக்கலாம், இது ரிலேட்டட் அப்படி பேசலாம் அப்படின்றதுக்காக உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. பார்த்தா குளிச்சுட்டு ஒரு மாதிரி வெட்டாக அப்படியே வந்துட்டுருப்பாரு. அப்படியே கேஷுவலாக வந்துட்டு, நீ இன்னும் போகலையா? சரியில்லை, நீ இன்னும் போகலையான்னு கேட்டேன். சரியில்லை, ரிப்போர்ட் ரிலேட்டட் டிஸ்கஸ் பண்ணலான்னு. சரி பண்ணு அப்படின்ட்டு அவர் மட்டும் கண்ணாடி பார்த்துட்டு அப்படியே ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, ட்ரையர் போட்டு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட்பீட்லாம் ரைஸ் ஆகுது. க்ரஷ்ஷாக இருந்த பையன் இப்போ வரைக்குமே உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது. எப்படி இருக்கும்? ட்ரையர் போட்டுட்ருக்காரு, அவரோட உடம்பு ஃபுல்லாக அப்படியே வெட்டாக தான் இருந்துகிட்ருக்கு. அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவருடைய கண்ணாடியில் பார்த்துட்டு அப்படியே உங்கள் பக்கம் அப்படியே திரும்புகிறாரு. வீல் சேரில் இருந்துட்டு தான். என்ன என்னடி பார்க்குற? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க கண்ணாசிக்காமல். என்ன சைட் அடிக்கிறியா? இல்லை நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிருப்பீங்க. எங்கள் தாயங்க அப்படியே திரும்ப அப்படியே ட்ரையர் போட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு இப்படி வெளில வராரு. கிரவுண்டுக்கு தான், ஓகேங்களா? இப்போ கிரவுண்டுக்கு அந்த ஸ்டிக்கு வச்சு நடக்கிற அளவுக்கு இப்போ ஓரளவுக்கு இப்போது ஓகேவாக இருக்கார். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஸ்டெயின் பண்ணிக்கூடாது அப்படின்றது உங்களுடைய ஆர்டர். அதையும் தாண்டி அவர் வந்து ஸ்டெயின் பண்ணிகிட்டே இருக்கார். சரி என்ன பண்ணுறீங்க? இந்த மலம் பாரு, கிரவுண்டுக்குள்ளே வராத, மரியாதை இல்லை போ. சரி இந்த மலம் ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்டெயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள், மரியாதை கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆமை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே கூப்பிட்றீங்க. நல்ல பெரிய ஹாண்டு. சரி வாங்க ரெஸ்ட் எடுங்க வாங்க. இந்த பாரு ஒரு முறை போய்டு சாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு பால் போட சொல்லியிருப்பார். அவர் இப்போது அப்படியே பேட்டிங் பண்ணிகிட்ருக்காரு. சார் என்ன சார், பால் வந்து காலில் பட்டுச்சுன்னா என்ன ஆகுறது? சேஃப்டிக்கு எல்லாமே போட்டுக்கோம் போ சார் போடின்னு மறைச்சிட்ருப்பார். பட் நீங்கள் ரொம்ப ரொம்ப அவரை நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றத லைட்டாக அப்படியே விட்டுறீங்க. ஒரு 4-5 பால் போட்டு முடிச்சதும், ஒரு ஓவர் முடிஞ்சதும் அப்படியே நீங்கள் திரும்ப போகிறீங்க. சரி இதுக்கு மேலே தாங்காது, வாங்க ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் லாஸ்ட்டு ஒரு 2 ஓவர் வேணால் நில்லுங்க, நான் வேண்டான்னு சொல்ல, இந்த ஓவர் வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லி கிரவுண்டுக்குள்ளே போயிட்டு அவரோட கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு வரீங்க. ஸ்டிக்கு கையில் இல்லை, வீல் சேரில். அப்படியே உங்கள் ஷோல்டர் மேலே தான் அப்படியே கையை போட்டு வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கூப்பிட்டு வரீங்க. ரொம்ப க்ளோஸ் அப்பில் ஒரு பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பக்கத்தில் அதே ஸ்மெல்லு எப்படி இருக்கும் அப்படி தான் இப்போது ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்ருக்காரு. தெரில, அவரையும் அறியாமல் உங்களை இன்னும் ஸ்ட்ராங்காக அப்படியே பிடிச்சிக்கிட்டு கூட வந்திருப்பார். நீங்களுமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க அவரோட ப்ரெசன்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கூப்பிட்டு வந்துட்டு இப்போது அங்கே சேர் இருக்கும் இல்லையா, அவருக்குன்னு தனியாக அதில் உட்கார வச்சுக்கிறீங்க. கூட பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கீங்க, தண்ணி எடுத்து கொடுக்குறீங்க. போதும் 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 ஓகே சார், வேறு ஏதாவது எந்த ஆள் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. டீ என்னடா அடிக்கிறான் அவன், ஆஃப் சைடில் போடுற பால்லாம் இப்படி அடித்தா எப்போட்றா? டீ மச்சான் நல்லா ஃபுல் டாஸ்லாம் 6 அடித்தா என்னடா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. சார் ஓவராக டென்ஷன் ஆகாதீங்க, ஓவராக டென்ஷன் ஆகக்கூடாது சார் அப்படியே அவர் பார்க்குறாரு. எதோ பேசலை. இப்போ திரும்ப டீ என்னடா அடிக்கிறான், ஷார்ட் பாலாக வந்து போடுறான்னு தெரியுதுல்ல, தூக்கி அடித்தானே கை வலிக்குமா அவனுக்கு? எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுதுடா. இதை பாருங்கள், இந்த தடவை மட்டும் கப் அடிக்கல வைங்க,
எனக்கு தெரியாது. மச்சான் உனக்கு கால் சரியில்லைன்றதை மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். சும்மா எடுத்த இடத்துல சும்மா பேசிகிட்டு இருக்கேன், அதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த எடுப்புக்கெலாம் அங்கே தயங்க வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆகிட்டே இருக்காரு ஹைப்பில். இப்போ நீங்கள் கரெக்டாக போயிட்டு தயாங்க சார், என்ன நீங்கள் ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க, இது நல்லதுக்குல, எனக்கு அதெல்லாம் தெரியும், மூடிட்டு போறியா, ஒரு வேலை என்னமோ மட்டும் பாரு, சும்மான்ட்டு போய் தலைப்பா சார் போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி தயங்க வந்து ரொம்ப கோவமாக பேசியிருப்பாரு. சிடுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஓரமாக உட்காந்துட்ருக்கீங்க, அவரே இதை பார்த்துட்ருக்கீங்க. என்ன இவர் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டுறாரு, இப்போ எதுக்கு இப்போ வாய்ப்பு ஆகுறாரு, இன்றைக்கி ஈவினிங் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. மேட்ச்லாம் முடிஞ்சுங்க. தயங்க அங்கேயே தான் உட்காந்துட்ருக்காரு. மேட்ச் முடிஞ்சிருச்சு, அப்போது அங்கேயே உட்காந்துட்ருக்காரு. அப்படியே ஃபீல்டு மட்டும் பார்த்துட்டே இருக்காரு. யாரும் பக்கத்தில் இல்லை, நீங்கள் அப்படியே போகிறீங்க. சார் சார் என்னடி உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். எனக்கு என் உடம்பு பார்த்துக்க தெரியும். என்ன இன்னும் டைம் ஆகலைல்ல, 9 o'clock வந்து பிடுங்கினா மட்டும் போறியா? சார் இதோ பார், நீ என்னோடய பர்சனல் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்தானா எப்போ உன்னோட டைமோ அப்போ மட்டும் வந்து கழட்ட முடிஞ்சதை கழிச்சு நீ கிளம்பு. தாவெல்லாம் மூக்கு நடக்காத, புரியுதா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்வாலில் போய்ட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. அவர் பக்கத்துலலாம் ஒரு 2 சீட் தள்ளி இப்படி உட்காந்துட்ருக்கீங்க. அவருடைய ஃபீல்டில் பார்த்துட்ருக்காரு, காலை பார்க்குற ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு போல். இந்த தடவை கப்பு எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்துகிட்ருக்காரு. இப்போ அப்படியே ஃபீல்டில் அப்படியே லைட் அப்படியே நடந்து அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. ஒரு மாதிரி என்னன்னு தெரியல ஃபீல் பண்ணுறாரு. திரும்ப வந்து டைம் ஆச்சு வா, இந்த வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போகிறீங்க. அவரோட ரூமுக்கு தான், அங்கேருந்து பக்கத்தில் தான். அப்படியே ரூமுக்கு போகிறீங்க நீங்களுமே. அவருடைய ஷர்ட் அப்படியே கழட்டி வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. சார் கொஞ்சம் கால் மட்டும் லூஸ் பண்ணுங்கள், ஷூ அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை கழட்டி வைக்கிறீங்க. கழட்டி வச்சுட்டு சாக்ஸை கழிக்கும்போது ரொம்ப அப்படியே காலில் அப்படியே செவந்து போன மாதிரி இருக்குது. பிளட் சர்க்குலேஷன்லாம் ஒன்றும் ஒழுங்காகவே இல்லை போல். என்ன சார் அது? சார் உங்களுக்கு தான் கேட்குறேன், என்னதுன்னு கேட்குறேன். என்னென்னு பார்த்தா உனக்கு தெரியலையா? பாருங்கள் சார், நீங்கள் டென்ஷன் ஆகிறதுலாம் என்கிட்ட காமிக்காதீங்க. உங்களுக்கு எந்த கோவமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் பொறுமையாக மட்டும்தான் இருக்கணும், புரியுதுங்களா? உங்களுக்கு சீக்கிரம் கால் சரியாகணுன்னா நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கற்றுட்ருக்கீங்க. அவருடைய உங்களை முறைச்ச மாதிரி பார்த்துட்ருக்காரு. என்ன சார், என்ன முறைச்சா சரியாக போயிடுமா? உங்களுக்கு சரியாகணும்னா சொல்கிறது கேளுங்க. இல்லையா நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்களே கழட்டிக்கங்க, நீங்களே பிடிங்கிக்கோங்க. நான் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். எனக்கு தேவையில்ல தலைவலையெல்லாம் எதுக்கு சார்? திரும்ப அப்படியே முறைச்சிட்டே இருக்காரு. இந்த பார், என் கால் சரியாகிற வரைக்கும் நீ எங்கேயும் நகர முடியாது, புரியுதா? நேற்று சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கேன், போய் தொலைன்னு சொல்லி துரத்து விட்டுருப்பேன். இன்றைக்கி சொல்கிறேன், என் காலை சீக்கிரம் நீ சரி பண்ண வைக்க, உனக்கு அப்புறம் இருக்கு. என்ன பண்ணுவீங்க? சொல்கிறது கேட்க மாட்டிங்களா? கால் சீக்கிரம் சரியாகணும், எப்படி சரியாகும்? இப்போ பாருங்கள், சொல்கிறத நீங்கள் மூடிட்டு கேளுங்க, அப்புறமா நீங்கள் என்ன திட்டலாம். என்னடி கேட்கல? என்ன கேட்கலான்னு கேட்குறேன். நீங்கள் என்ன கேட்டீங்க? எதுவும் கேட்கலல்ல? என்னடி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நீங்களும் கத்திகிட்ருக்கீங்க. கத்துற சத்தம் வெளில கேட்டுங்க. ஜிம்மில் அங்கே உள்ளே வந்திருப்பாங்க. டேய் மச்சான் என்னென்ன நடக்குதுங்க? சார் இங்கே பாருங்கள், கால் சீக்கிரம் சரியாகணுமா, ஆனால் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாரான். அவர் திமிரு மேலே பேசிகிட்டு இருக்கடா. 2 பேரும் கத்துறதை பார்த்தோன்னே எங்கள் ஆரம்புக்கும் ஜிம்முனுக்கும் சிரிப்பு வந்திருக்கும். மச்சான் வாடா வெளில போயிடலாம் அப்படின்ட்டு நைஸாக அவங்க 2 பேருமே வெளில போயிருப்பாங்க சிரிச்சுக்கிட்டே. இங்கே இன்னும் நீங்கள் அப்படியே கத்துறது இன்னும் குறையவே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கத்திகிட்டே இருக்கீங்க. இதோ பாருங்கள் சார், போதும் நீங்கள் கத்துறதெல்லாம் கேட்டு எனக்கு காது வலிக்கிற மாதிரி இருக்கேன். நீங்கள் நிறுத்துறீங்களா? எனக்கு வேலை இருக்குது. உங்களை மாதிரி வெட்டியாக நான் உட்காந்துட்ருல. யாரை பார்த்துட்டு வெட்டி? இதோ பாருங்கள் சார், வாய் மூட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சு சிம்பிள் காமிச்சு நீங்கள் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. அவருமே வாயை மூட்டு அப்படியே சைலண்டாக உட்காந்துட்ருக்காரு. ஆல்ரெடி டென்ஷனில் இருந்திருப்பார் இல்லையா, இன்னும் கொஞ்சம் அப்படியே கத்திருப்பார். நீங்கள் அப்படியே இப்படி காமிங்க சார், இப்படி காமிங்க. லூஸ் விடுங்க, கொஞ்சம் லூஸ் விடுங்க சார். ஓகே ரைட். ஓகே சார், ஓகே இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது அந்த எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணி விட்டுட்ருக்கீங்க.
அவர் அப்படியே லைட்டாக அப்படியே ஃபீல் ஏதோ வர மாதிரி இருக்குது, உணர்ச்சி தெரிகிற மாதிரி இருக்குது. ஏய் இனி ஏதோ லைட்டா சார் ஏதாவது ஃபீல் இருக்குங்களா? லைட்டாக ஏதோ ஃபீல் ஆன மாதிரி இருந்தது, இப்போ எதுவும் தோணலை எனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க, அப்படியே உங்கள் ரூமுக்கு அப்படியே போகிறீங்க. போயிட்டு ஏதோ ஒரு ஆயில் மாதிரி இருக்குது, எடுத்துகிட்டு வரீங்க. சார் பேண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிறீங்களா இல்லை மேலே கால் தூக்கிறீங்களா? ஏய் என்ன எதுக்கு? இல்லை சார், கொஞ்சம் மசாஜ் மாதிரி கொடுத்தா இதுக்கப்புறத்துலேருந்து நல்லாயிருக்கும்னு தோணுது, ஸோ அதனால தான். லைட்டாக ஃபீல் வர தெரியுதுன்னு சொல்கிறீங்களே, அதுக்காக தான். நீங்கள் பேண்ட்டை கழட்டிடுங்க, அதான் பெஸ்ட். மேலே தூக்குனிங்கன்னா ஆயில் படம், திரும்ப அதை ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பேண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்து கிண்ணத்தில் அப்படியே எண்ணெயை ஊற்றி வச்சு நின்றுட்டுருக்கீங்க. சார் கழிட்டிங்க சார். ஏய் கழிட்டுனா எப்படி? வெளில போ ஒரு நிமிஷம். சரி இல்லை வெளில போன்னு சொன்னோம், அப்படியே கழிடுவாங்களா? ஓ ஓகே 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 சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிருப்பீங்க. இப்போது அப்படியே உள்ள ட்ரௌசரோடு இருப்பார் போல், அதாவது பாக்ஸரோடு இருப்பார் போல். மேலே லைட்டாக அப்படியே பெட்ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கிட்டு முட்டி வரைக்கும் அப்படியே கவர் ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சார் கொஞ்சம் தைஸ் வரைக்கும் தூக்குங்க. ஏய் சார் தைஸ் வரைக்கும் தூக்குங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை கண்டுக்கவே இல்லை. நீங்களாவே தைஸ் வரைக்கும் அப்படியே நகர்த்தி வச்சுட்டு ஆயில் விட்டு அப்படியே மசாஜ் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக வந்து கீழே வந்து ஒரு ப்ளெயின் ஷீட்டு பாலிகப் ஷீட்டு வந்து போட்டுட்டு அப்படியே பண்ணுற மாதிரி அப்படியே லைட்டாக அப்படியே மசாஜ் கொடுத்துட்ருக்கீங்க. சார் ஃபீலிங்ஸ் எதாவது தெரியுதுங்களா? அப்படியே அவரை பார்த்துக்கிட்டு கேட்குறீங்க, கேஷுவலாக கேட்குறீங்க. அவருக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. இல்லை ஓகே சார், உங்களுக்கு தெரியும், போக போக தெரியும், ஃபஸ்ட் நாளே இப்படி தெரியாதுல்ல, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் அப்படியே ஒரு புக் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. பார்த்தா அது வந்து லைட்டாக ரொமான்டிக் புக் அந்த மாதிரி இருக்குது. ரொமான்டிக் படிக்க ஒரு மாதிரி அவருக்குமே ஆகிட்டுருக்கு. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து இப்போ காலுக்கு வந்து மசாஜ் வேறு பண்ணிகிட்ருக்கீங்களா, ஸோ அப்படியே உங்களை அப்படியே சைடாக அப்படியே பார்க்குறாரு. ஒரு கண்ணு மட்டும் உங்களை பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படியே 2 லைன் அப்படியே படிக்கிறாரு, ஒரு கண்ணை உங்களை பார்க்குது, 2 லைன் படிக்கிறாரு, அப்படியே பார்த்துட்ருக்காரா? சார் உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குங்க சார். என்ன மசாஜ் பண்ணுறோன்றப்போ ஒரு 2 ஹவர் நல்லா தூக்கம் வரும். நீங்கள் படுத்து தூங்குறதா தான் தூங்கிக்கோங்க. வேணால் கால் கொஞ்சம் இழுத்த மாதிரி படுக்க வைக்கிட்டோங்களா? டவல் நீ என்ன பண்ணுமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு புக்கை பார்த்து படிச்சுட்ருக்காரு. பட் இப்போது வந்து அப்படியே புக்கை பார்த்துருப்பாரு, ஒரு நிமிஷம் அப்படியே டக்குன்னு உங்களை பார்த்துருப்பாரு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து மேலே வந்து கோட்லாம் போடல, ஒயிட் கோட் போடல, நீங்கள் வந்து ஒரு டாப்பு ஒரு பேண்ட் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருப்பீங்க. நீங்கள் குனிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுறப்போ லைட்டாக உங்கள் செஸ்ட் பார்ட் அப்படியே தெரிகிற மாதிரி இருந்திருக்கும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே பார்த்துருப்பாரு. ஆமாம், நீங்கள் உள்ளே போட்டிருக்க இன்னர் வந்து ஒரு பேபி பிங்க் கலர் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் போல். அப்படியே பார்த்துருப்பாரு. என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேணான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் முடியல. திரும்ப அப்படியே உங்களே பார்த்துட்ருப்பாரு. ஏன்னா அவர் படித்த புக்கு அந்த மாதிரி ரொம்ப ஓவர் ரொமான்டிக்ஸ், ஆனால் அப்படியே புக்காக படிச்சுட்டு இருந்திருப்பார். அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. அப்படியே நீங்கள் மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏய் போதும் நீ கிளம்பு. சரி இல்லை ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. போதுன்றல கிளம்பு. சார் போதும் அப்படின்னு சொல்லி உங்களை மறைச்சி அப்படியே திட்டி அனுப்பிச்சிட்ருப்பாரு. உங்களுக்கு லைட்டாக அப்படியே அழுகையே வந்திருக்கும். என்னடா நம்ம வேலையை தான் பார்க்குறோம், அவர்கிட்ட கேட்டு தான் பண்ணுறோம், எதுக்கு திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுத மாதிரி நீங்கள் போயிருப்பீங்க உங்கள் ரூமுக்கு. இப்போ அப்படி தான் ரெகுலராக இப்போ வந்து மசாஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா தான் இருப்பார். அந்த மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுமோ தெரியாது, திரும்ப திட்டி அனுப்பிச்சி விட்ருவார். ஆக்சுவலாக வந்து உங்கள் மேலே லைட்டாக அப்படியே உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வந்துட்டுருக்கு. அதை வந்து காமிச்சிக்க கூடாது, நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் வந்து உங்களை திட்டிக்கிட்டே இருக்கார் ரீசன்ட் டேஸாக வந்து. இப்போ அப்படி தான் ஒரு 2 வீக்ஸ் இப்படியே கிராஸ் ஆகிருக்கும். ஓரளவுக்கு இப்போது அந்த உணர்ச்சிலாம் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, கால் கவருக்கு உணர்ச்சிலாம் தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படியே இப்போது கிராஸ் ஆகிட்டுருக்கும். இப்போது நீங்கள் திரும்ப அதே மாதிரி மசாஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. ஏய் சொல்லுங்கள் சார். சரி, உனக்கு யார் மேலே க்ரஷ் லவ் அந்த மாதிரி இருக்கா? ஏன் சார் உனக்கு தெரியாதா யார் மேலே எனக்கு க்ரஷ்ஷுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் மயங்கி போயிட்டாருன்னா சொல்லணும். அவங்க கண்ணை பார்த்த உடனே
அப்படியே கண்ணே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் மசாஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த முட்டியிலேருந்து அப்படி வழுக்குனாப்பில் அப்படி மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி பண்ணிகிட்ருக்கிறப்போ அவர் உங்களே பார்த்துட்டே இருப்பாரா. அவர் என்ன நினச்சிருப்பாருன்னு தெரியாது. டக்குன்னு உங்கள் கை பிடிச்சிருப்பாரு. சார் இல்லை கை என்ன பரவாயில்ல பரவாயில்ல சார் என்ன தரல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை எடுத்துருப்பாரு. அந்த இழுத்த வேகத்துக்கு அந்த எண்ணெய் வழுக்குனதுக்கு நீங்கள் அப்படியே மேலே விழுந்திருப்பீங்க. சார் என்ன ஏன் சாருன்னு கூப்பிட்றேன். சரி இல்லை எதுக்கு சாருன்னு கூப்பிட்றேன்னு கேட்குறேன். உனக்கு தான் என் மேலே பாருங்க தயங்கன்னு கூப்பிடலாம்ல. சரி இல்லை கால்மி தாயம். இல்லை என்ன புதுசா இதெல்லாம் புதுசாக இருக்கே. தெரில எனக்குமே புதுசாக தான் இருக்குது. ஏன்னு தெரில எனக்கு லைட்டாக மேலே என்ன லைட்டாக என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர் மேலே தான் இருக்கீங்க. ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு உங்களை கட்டி பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்டே இருக்கீங்க. கையில் என்ன இருக்குது, கை எண்ணெயாக இருக்குது அப்படின்றதுக்காக கை லைட்டாக அப்படியே தூக்குன மாதிரி வச்சுட்டு இருந்திருப்பீங்களா. அவர் அந்த எண்ணெயாக இருக்கிற கையை எடுத்து அப்படி அவரோட கன்னத்தில் வச்சுருப்பார். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரி என்ன பண்ணுறீங்க விலகுங்க. ஏன் இதுக்கு விலகணும்? அவ்வளோதான் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கே. எதுக்கு விலகுறேன்? என்ன ஒன்றும் பிடிக்கலையா? சரி இல்லை என்ன பேசுகிறீங்க? நான் உன்ட்ட கேட்டது பதில் சொல்ல. பிடிக்கலையான்னு கேட்டேன். என்னோட டச் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி இறங்கி போன மாதிரி தான் பேசிகிட்ருக்காரு. அப்படியே லைட்டாக உங்கள் ஃபேஸ் அப்படியே கப்பான மாதிரி அந்த ஃபேஸோடு அப்படியே அணைச்ச மாதிரி அவரோட ஃபேஸ் கிட்ட அப்படியே இழுக்கிறாரு. அவரோட செஸ்ட் கிட்ட அவங்க முகம் இருந்த மாதிரி இருந்திருக்கும். டக்குன்னு அப்படியே தூக்குன மாதிரி இப்படி இழுத்துருப்பார். நீங்களுமே போகிறீங்க. நீங்களும் அப்படியே அவரோட கண்ணை பார்த்து சொக்கி போன மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் உங்களே அறியாமல் அவங்களோட ஃபஸ்ட் கீஸ் அப்படியே அங்கே போகுது. சார் என்ன பண்ணுறீங்க? ஏன் என்ன நீ சாராக தான் பார்க்குறியான்னு? இல்லை நீ என்ன சாராக தான் பார்க்குறியான்னு கேட்குறேன். இல்லை தான் எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. நான் லவ் பண்ணுறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன். தெரில இது நடக்குமான்னு தெரில. என்னை திட்டிகிட்டே இருப்பல்ல, அதனால் மட்டும்தான் உன்னை விட்டு விலகிட்டே இருக்கேன். வேண்டாம் என்னை விட்டு விலகலாம், வேண்டாம் என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி உங்களை நினச்சிக்கிட்டு அப்படியே உங்ககிட்ட அப்படியே கேஸ் ரொம்ப டீப்பாக அப்படியே கொடுக்குறாரு. நீங்களுமே அந்த கேஸ் அப்படியே வாங்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த கேஸு. ஒரு மாதிரி மெல்ட்டான மாதிரி ஒரு 10 to 15 minutes அப்படியே அந்த கேஸ் அப்படியே கிராஸ் ஆகுது. ரொம்ப அப்படியே டைட்டாக அப்படியே ஹக் பண்ணுறாரு. அவருக்கு அந்த முட்டி சரியாக இதாகலை அப்படின்னாலும் முடியல அப்படின்னாலும் கூட அப்படியே உருண்டு போகிற மாதிரி 2 பேரும் கட்டிப்பிடிச்ச மாதிரியே இருந்துகிட்ருக்கீங்க. டக்குன்னு என்ன பண்ணியிருப்பார், அவர் அப்படியே உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகுறாரு. என் கால் என் கால் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஃபுல் அப்படியே கிசஸ் அண்ட் ஹிக்கீஸாக போகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியல. அதனால் என்ன பண்ணுறீங்க தயங்க வேண்டாம், தயங்க வேண்டாம், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்களுமே என்ன நடக்குதுன்னே தெரில. உங்களையும் அறியாமல் நீங்கள் உங்களையே விட்டு கொடுத்துட்டீங்க. வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை 2 பேருமே ரொம்ப ஒரு மாதிரி வைல்டாக நடந்துகிட்ருக்கு. வேண்டாம் வலிக்குது உங்களுக்கு கால் வேறு சரியில்லை, என்ன பண்ணுறீங்க? வேண்டாம் தயாங் ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, வேண்டாம்னு சொல்கிறேன்ல. இல்லடி இல்லை எனக்கு கால் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது, வேணும் 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 வேணும்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துருப்பார்ல. ஒரு மாதிரி ஃபீல் ஃப்ரீயாக இருக்குது போல். ரொம்ப ஒரு மாதிரி அப்சஸ்டாக அவங்ககிட்ட நடந்துகிட்ருக்காரு. உங்கள் செஸ் பாட் கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி சக் பண்ணிக்கிட்டே இன்டிமெண்ட்டாக இருந்துகிட்ருக்காரு.
தயம் வலிக்குது. வேண்டாம், போதும் போதும் போதும், என்ன பண்ணுறீங்க? முடியல. தயம் தயம். ஏடி பிடிக்கலையா? பிடிக்கலையான்னு கேட்டேன். பிடிக்கலையா? சரி, ரொம்ப பிடிச்சிருக்கே, ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வேணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே கிராஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே அழுது ஒரு மாதிரி கண்ணெலாம் ஒரு மாதிரி மாறின மாதிரி இருக்குது. அப்படியே அந்த கண்ணை பார்க்குறாரு. அந்த கண்ணில் அவ்வளோ முத்தம் கொடுக்குறாரு. தயம் தயம், முடியல, வலிக்குது, போதும். உங்களுக்கு கால் வர முடியல, என்ன பண்ணுறீங்க? போதும். அப்போ நீ பண்ணுறியா? என் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போது நீ பண்ணுறியாடி? நீ பண்ணுறியா? நீ பண்ணுறியா? தயம், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க. பட் அவரால் முடியல. இப்போது லைட் அப்படியே கால் பெயின் ஆகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இல்லை, உங்ககிட்ட அப்படியே இன்டிமேட்டாக இருந்துகிட்ருக்காரு. ஒரு 2 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கால் வலிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்பார் போல். இப்போ அப்படியே நான் சொன்ன கேட்டிங்களா? என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, எனக்கு ஏதோ பெயின் கில்லர் மாதிரி கொடுடி, எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை கட்டி பிடிச்ச மாதிரி அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காரு. உங்களால் அப்படியே எந்திரிக்க முடியல. லைட்டாக கொஞ்சம் நீங்களும் அப்படியே டயரில் அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க தயங்கோட கட்டி பிடிச்சிக்கிட்டு. அடுத்த நாள் காலையில் தான் அப்படியே எந்திரிக்கிறீங்க. டெஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து காலையிலேயே வந்து கால் பண்ணியிருப்பாங்க. சேம் டைம்ஸ் வந்து எங்கள் தயங்க வந்து கூப்பிட்ருப்பாங்க. சரி ஓகே தூங்குறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டே வந்து டெஸ்ட் மேட்ச் நடந்துகிட்ருக்கோம். காலையில் ஒரு 12 மணி அந்த மாதிரிலாம் நீங்களும் அவரும் எந்திரிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தான் எந்திரிக்கிறீங்க. ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். நேற்று என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஓகேங்களா? ஸோ அப்படியே நீங்கள் போய்ட்டு ட்ரெஸ் அப்படியே ஒழுங்காக போட்டுக்கிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கே தயங்க ரூம்லேயே தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வந்து நின்றுட்டுருக்கீங்க. அவர் இப்போ தான் அப்படியே எந்திரிக்கிறாரு லைட்டாக. காலையில் ஒரு 6:30 அந்த மாதிரி நினச்சிட்ருக்காரு போல். எனக்கு நீ மாதத்தில் எதுவும் தேவையில்ல, நான் மேட்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்க்குறாரு. பார்த்தா 12:30 ஆகிடுச்சு. 12:30 ஆகுது, என்னை எழுப்பணும்னு தெரியாதா? தயம், எனக்கு எப்படி தெரியும்? நானுமே தூங்கிட்டேன். உனக்கு எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்களை திட்டிட்டு ஒரு மட்டும் மேலே ஒரு டிஷர்ட்டு கீழே ஒரு சாக்ஸ் அந்த மாதிரி மட்டும் போட்டுக்கிட்டு அந்த ஸ்டிக்கை ஊனி அப்படின்னு நடந்துட்டு போவாரா? மேட்ச்லாம் முடிஞ்சுட்டு மச்சான் இன்றைக்கி செம்மையாக ஆனால டே ஊர்வில் மட்டும் உனக்கு மேட்ச்சை செம்மையாக கொண்டு போனான்டா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே வருவானுங்களா? பார்க்குறாரு. ஏடா வந்து என்னை கூப்பிட்டு போகணும் உனக்கு தெரியாதா? எங்கே மட்டும் போகிறீங்க? மச்சான் என்னடா தூங்கிட்டு இருக்குன்னு நினச்சி நாங்கள் போயிட்டோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேசிவிட்டு அவனுக்கு மட்டும் போயிருப்பானுங்க. நீங்கள் இப்போது தயங்க ரூமில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. இந்த நேரத்தில் இப்போ போகணும் அப்படின்னா யாராவது பார்த்துட்டு அதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் இருந்துகிட்ருப்பீங்களா? திரும்ப வந்துருப்பார். தயம், நான் கிளம்புறேன், அப்புறமா வரேன். நெல்லு என்ன ஏண்டி நைட்டு நமக்கு நடந்துச்சு தானே? நைட்டு நமக்குள்ள எல்லாம் நடந்துச்சு தானே? ஆமாம், அதை மறந்துடு. அதான் மறந்துடும்ண்ணா. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், தெரியாமல் இது நடந்துச்சு. திரும்ப ஏதாவது அதை நினச்சிக்கிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் உனக்கு. அவங்ககிட்டயா சொன்னேன்னு வை. என்ன பேசுகிறீங்க? இல்லை தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா தெரியா பேசுகிறீங்களா? தயம், எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறேன். இவங்ககிட்டயா சொல்கிறத பார்த்தேன்னு வைய, அப்புறம் இருக்கு. தயம், இதை பாருங்க. என்ன என்ன பார்க்கணும்? வர்றது மசாஜ் பண்ணுறன்ற பேரில் ஏதாவது? இல்லை எனக்கு புரியல, நான் என்ன பண்ணேன்? இது பாருங்க. நீ என்ன மயக்க ட்ரை பண்ண, மயங்கிட்டேன், நடந்துருச்சு. அதானே எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நடந்துருச்சு. கிளம்பு. இது பாருங்க, அசிங்கமாக பேசுகிறீங்க. என்ன நான் மயக்க ட்ரை பண்ணா? நான் ட்ரை பண்ணா? ஓகே, ட்ரை பண்ணா எப்படி? உங்கள் முன்னாடி ஏதாவது அவுத்து காமிச்சனா? இல்லை உங்களை ஏதாவது உசுப்பேற்றி விட்டனா? எதுவும் இல்லைல்ல, உங்கள் சைனோட தான் நடந்துச்சு. அதுவும் கால் முடியாத இருக்கிறப்போ கால் ஸ்டெயின் பண்ணிக்க கூடாது. அதையும் பண்ணி ஒரு தடவை மட்டும் தான் நடந்துச்சா? தெரியாமல் நடந்துச்சுன்னா என்ன துமுறா? அப்படி கூட வச்சுக்கோங்க. அது எப்படி அசிங்கமாக அப்படி
எல்லாம் நடந்துருச்சு. அதுவும் 2 டைம்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சு தானே நீத்து அப்படியே ஒயின்னு சொல்லும்போதெல்லாம் தெரியல. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தான் எங்கே போச்சுன்னு தெரில புத்தி. லவ் பண்ணுமே அப்படின்னு சொல்லி நம்பினால. நல்லா இருக்கு, நீங்கள் பேசுகிறது ரொம்ப நல்லா இருக்கு. சரி ஓகே, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சொன்னால் எனக்கு தான் சிங்க, உங்களுக்கு இல்லை. என்னடி சிம்பத்தியா? நீ என்ன பேசினாலும் சரி, நீ ஆசைப்பட்டது தான் நடந்தது. அதுக்காக நீ வெளில போய் சொன்னாலும் கூட எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு போது? உங்களுக்கு நீ இது கால் ஸ்டெயின் பண்ணி அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு வேணுன்றது வேணும்னு நினச்சி பண்ணுங்கள்ல. அதுவும் பொறுமையாக இல்லைல்ல. உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தீர 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 ஃபீல் பண்ண. ஆனால் இப்போது வேறு மாதிரி ஃபீல் பண்ணுறேன். என்னடி என்ன ரொம்ப ஓவரா? பல்லு கால் கொஞ்சம் முடியாத இருக்கு, பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு மட்டும் லீவ் எடுத்துக்கிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அப்படி நீங்கள் வெளில வரீங்க. தயங்க அப்படியே உங்களை பார்க்கவே இல்லை, திரும்பி நின்றுட்டுருக்காரு. அவரால் கால் நிற்க முடியல, பெட்டில் அப்படியே உட்கார்றாரு. நீங்கள் கண்டுக்கவே இல்லை, அப்படியே வெளில போயிருப்பீங்க. ஏய் நில அப்படியே நிற்கிறீங்க, முகத்தை பார்க்கல, முதுகு காமிச்ச மாதிரியே. திரும்பவும் சொல்லிட்டேன், யாருக்கிட்டயா சொன்னோம்? நீங்கள் அப்படியே திரும்ப டோர் அப்படியே லாக் பண்ணிட்டு இதோ பாருங்கள் தயா, இங்கே பாருங்கள். நைட்டு உங்கள் கண்ணில் லவ்வை மட்டும்தான் பார்த்தா நினச்சேன். ஃபுல் அண்ட் ஃபுல் லஸ்ட்டு மட்டும்தான் இல்லை அப்படின்னு கிட்டே போயிட்டு அவரோட டிஷர்ட் அப்படியே பிடிச்சிக்கிட்டேன். எப்படி உங்களால் பேச முடியுது? மனசாட்சி இல்லைல்ல. நைட் நடந்ததை யோசிச்சு பாருங்கள். லஸ்ட்டுக்காக மட்டும்தான் கிட்டே வந்தோமா அப்படின்னு. சரி ஓகே, வார்த்தையை கொட்டிங்க, அதை திரும்ப அள்ள முடியாது. நீங்கள் அள்ளணும்னு ட்ரை பண்ணும்போது நான் பக்கத்தில் இருக்க மாட்டேன். கிளம்புறேன். இன்னொரு மேக்ஸிமம் 1 மந்த், அதுக்குள்ளே உங்கள் கால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணில் இருக்கிற டியர்ஸ்லாம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு அப்படியே போயிருப்பீங்க. அவர் ஃபீல் பண்ணவே இல்லை. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறது என்னென்னா, நைட்டு நம்ம எதுக்குடா அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக தான் ஃபீல் பண்ணுறாரே தவிர, உங்கள்கிட்ட அப்படி பண்ணிட்டோம் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்றதுக்காக ஃபீல் பண்ணவே இல்லை. அப்படி தான் அவருக்கு முடியல. அன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெயினாக இருக்கிற மாதிரியே இருக்குது. உங்களுக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, வேறு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு தான் கால் பண்ணி கூப்பிட்றாரு. வராங்க. அவர் கொஞ்சம் இல்லை இதை ஒரு பெயின் கில்லர் போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெயின் கில்லர் கொடுத்துட்டு அப்படி போயிருப்பாங்க. நீங்கள் அடுத்த நாள் காலையில் நீங்கள் மட்டும் கிளம்பி வரீங்க. என்ன இதெல்லாம் லீவ் போலையே, என்ன ஒரே ஃபன்னா? இல்லை ஜெமினா, வீட்டில் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அதுக்கு போகிறதுக்காக. ஓ அதனாலயா? சரி 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 நீ ஏதோ அவுட்டிங் போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் தேங்க, அதனால தாம்மா. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்க ரூமுக்கு தான் வரீங்க. இப்போது ஆக்சுவலாக நீங்கள் ஒரு அஃபிஷியல் அட்டையில் வரீங்க, ஓகேங்களா? மேலே கோட்லாம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி வந்துட்டுருக்கீங்க. அதை பார்த்தா அவர் ஆல்ரெடி இந்த டைமை பார்த்தோன்னே அப்படியே உட்காந்துட்ருக்காரு. போகிறீங்க, கரெக்டாக உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் பார்க்குறீங்க. இப்படி 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 சார் சரியில்லை, இப்படி கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மசாஜ்லாம் கொடுத்துட்டு, சரி இந்த டேப்லெட் இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இது தேவையில்லை, இதை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ப்ரிஸ்கிரிப்ஷன் மட்டும் திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறீங்க. திரும்பி கூட பார்க்கல முகத்தை, அப்படியே போயிருப்பீங்க. இங்கே ஒரு ப்ராக்டிஸ் நடக்குது இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறாரு வராரு அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 2 டேஸில் மேட்ச் அப்படின்ற மாதிரி இருக்குது, ஓகேங்களா? மேட்ச் அப்படியே அந்த மேட்ச்சில் அவர் கலந்துக்கல, ஓகேங்களா? சப்ஸ்டியூட்டாக இருந்துகிட்ருக்காரு, வெளிலேருந்து மேட்ச் மட்டும் பார்த்துட்ருக்காரு. இப்படியே ஒரு 14 மேட்ச், ஓகேங்களா? அதில் ஒரு 6 மேட்ச் கிட்ட கம்ப்ளீட் ஆகிடுது. அப்போது 6 மேட்ச் நடந்து முடிக்கிறப்போ அவருக்கு
முக்கால்வாசி சரியாக போயிட்டு நல்லா இருக்கார். இப்போது நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். ஸோ நீங்கள் வரீங்க, இதை பாரு, இங்கே பாருண்ணா, நீங்கள் பார்க்கவே இல்லை. கூப்பிட்றதுக்கு கால் எழுதலாம் இல்லையா? சொல்லுங்கள் சார். என்னோடய காண்டாக்ட் இது, என்னோடய அட்ரஸ். எதுக்கு இதெல்லாம்? ஃப்யூச்சரில் ஏதாவது ஆச்சு அப்படின்னா கால் பண்ணுறதுக்கு. புரியல, என்ன மீன் பண்ணுறீங்க? உனக்கு புரியும், நீ புரியாத மாதிரி நடிக்காத. வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எக்கி உங்கள் கையில் அப்படியே வைக்கிறாரு. நீங்கள் திரும்ப அவர் கையில் வைக்கிறீங்க. என்ன தும்புறா? இதுக்காவது தேவைப்பட்டதுன்னா ஹெல்ப்னா கால் பண்ணு, வச்சுக்கோ அப்படின்னு திரும்ப கையில் கொடுக்குறாரு. அப்படியே தூக்கி கீழே போட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. அவர் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிருப்பாரு. கை விடுங்க சார். என்னடி தும்முறா? தும்முறான்னு கேட்குறேன். கையை விடுங்க. ஃபிசியோதெரபிஸ்ட், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா திரும்ப நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பண்ண வைக்காதீங்க, கையிடுங்க. என்ன உங்ககிட்ட நான் கேட்டது பதில் வரல, தும்மர் மலை பண்ணுறியா? இந்த பார், அன்னைக்கு நடந்தது தெரியாது, நடந்தது ஏதோ நான் வேறு மாதிரி. எனக்கு புரியல, வேறு மாதிரின்னா என்ன? என்னன்னா உங்களை வசியம் பண்ணி அதை பண்ணேன். வசியம் பண்ணா உங்களுக்கு எல்லாம் ஏறி பிடிச்சி தானே பண்ணீங்க என்கிட்ட? வேறு வழியே இல்லாமல் என்கிட்ட வந்தீங்களா? இல்லை நான் ஏதாவது ரெட் லைட்னு போர்டு எழுதி போட்டு முன்னாடி தொங்க விட்டு வந்துட்டு நின்றுட்டு இருந்தேனா? இல்லை அசிங்கமாக ஏதாவது வாயில் வந்துட போகுது. மரியாதை இந்த மாதிரி கார்டு கொடுக்கறது, நம்பர் கொடுக்கறது தேவையில்ல. அசிங்கப்படுத்தாதீங்க. நீங்கள் வேணாம் என்னை என்ன நினச்சி படுத்தீங்கன்னு தெரியாது. நான் என் புருஷன், நான் கல்யாணம் பண்ணிக்க போடுவேன், நான் லவ் பண்ணுவேன். இவன் தான் எல்லாம் நினச்ச படுத்தேன். புரியுதா? பச்சையாக பேசுகிறேன், உனக்கு பச்சையாக புரியும். ஆனால் நடிக்கிற பார்த்தியா, கேவலமாக இருக்கு தயா, கேவலமாக இருக்கு. இந்த மாதிரி மோட்டிவில் என்கிட்ட பேசாதீங்க ப்ளீஸா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போயிருப்பீங்க. அவர் இன்னும் கோபமாகுது. அவருக்கு உங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கல, இன்னும் கோபமாகுது. அவர் இப்போது ஆல்ரெடி கொஞ்சம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இல்லைங்களா, க்ரௌண்ட் போகிறாரு. அவர் இப்போது ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சப்ஸ்டியூட்டாக தானே இருந்துகிட்ருக்காரு, இம்பேக்ட் பிளேயராக தான் இப்போதைக்கு இருந்துகிட்ருக்காருன்றப்போ அவர் இப்போ வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்காரு. இப்போ ஒரு 6th மேட்ச் நடந்துகிட்ருக்கு. அப்போது அடிக்கிறானுங்க, செம்ம அடி. மும்பை இந்தியன்ஸ்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க பர்ஃபார்மன்ஸு. இங்கே பார்த்தாச்சுன்னா அப்படியே வந்து 106 தாண்டலை, கிட்டத்தட்ட 15 ஓவர் கிராஸ் ஆகிடுச்சு, 106 தான் இருந்துகிட்ருக்கு. அப்படின்றப்போ இங்கே ரன் ரேட் வந்து ரொம்ப லோவாக இருக்குன்றப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கா. இவர் என்ன பண்ணியிருப்பார், ஆல்ரெடி கோவத்தில் இருந்துகிட்ருப்பார் உங்கள் மேலே. டேய் என்னடா நடக்குதுங்க, இந்த மாதிரி போயிட்டுருந்தா மேட்ச் அப்படி கவுறதா? இம்பாக்ட் பிளேயரை நான் போகிறேன், அடுத்து எவன் போகிறான்? டீ மச்சான் டூபி தாண்டா, நான் பேசுகிறேன், அவனுக்கு பதில் நான் போகிறேன். டூபி நான் போகிறேன். மச்சான் என்னடா? நான் போகிறேன்றேன். நீ போனா உட்காந்துட்டு அப்படியே தட்டிகிட்டே நின்றுட்டுருப்ப. ஏன்னா இது டெஸ்ட் மேட்சா? நீ மட்டும் உட்காந்து நின்றுட்டுருக்கிறதுக்கு 15 ஓவரில் 106 தான். என்ன பண்ணுறது? நீ போனால் ஒரு 2 ஓவர் கழித்து ஒரு 6 அடிப்பேன், அது வரைக்கும் உட்காந்துட்ருக்க சொல்கிறியா? முடியாது. ஃபுல் டாஸ் போட்டானா அப்படியே பயந்துட்டு அப்படியே பேட்டை தூக்கிட்டு போவேன். மச்சான் இல்லை, டேய் நான் போகிறேன்றேன். கால் சரியில்லைடா, ரிப்போர்ட் இன்னும் கொடுக்கவே இல்லையே. ரிப்போர்ட் தானே நான் கொடுக்க சொல்கிறேன் அவளை, இரு. உடனே இப்போது உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே கால் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார், எனக்கு இப்போ ரிப்போர்ட் வேணும். என்ன ரிப்போர்ட் சார்? எனக்கு இப்போது மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும். நான் இம்பாக்ட் பிளேயராக இறங்க போகிறேன். சார் என்ன விளையாடுறீங்களா? இப்போலாம் வாய்ப்பு இல்லை. என்னை நீ கொடுக்குறியா இல்லையா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து பேசுகிறாரு. சார் இல்லை வாய்ப்பு இல்லை, எனக்கு நீ கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு கேட்டேன். வாய்ப்பு இல்லை சார். இதோ பாரு, எனக்கு வேணும், நீ ரிப்போர்ட் கொடுக்கலன்னு வைக்க. வாய்ப்பு இல்லை சார். எங்கே இருக்க? ரூமில் இருக்க, வரேன்.
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேட்ச் நடந்துகிட்ருக்கு ஓகேங்களா. இன்னும் யாரும் அவுட் ஆகலை. கிரவுண்டில் நிற்கிறது 2 பேர் நின்றுட்டுருக்காங்க, இன்னும் அவுட் ஆகலை. அதனால் இப்போது அடுத்ததாக அவர் இறங்கணும், இம்பாக்ட் பிளேயராக இறங்கணும் அப்படின்றதுக்காக இப்போ போகிறாரு. ரூம்குள்ளே தான் வராரு. என்னடி இப்போ நான் ரிப்போர்ட் கொடுக்க போகிறேன் இல்லையா சார்? இப்போதைக்கு முடியாது சார், நீங்கள் இன்னும் க்யூர் ஆகலை, இன்னும் ஒரு 2 வீக்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு நாங்கள் முடிவு பண்ணோம். ஓ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்டாக வந்துட்டுருக்காரு. சார் கொடுப்பியா கொடுக்க மாட்டேன்னு கேட்குறேன். முடியாது சார். கொடுக்க மாட்டேன். உனக்கு வேணும்ன்றத நான் கொடுத்தா சார் கொஞ்சம் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில போக ட்ரை பண்ணுறீங்க. அவங்க கையை பிடிக்கிறாரு. என்ன வேணும்ல உனக்கு? எனக்கு நீங்கள் வேண்டாம். அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையே நீನು. ஆனால் நீ ரசிச்சு இது பாருங்க, எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு, கையை விடுங்க. எனக்கு ரிப்போர்ட் வேணும். என்ன சார் நினச்சிட்ருக்கீங்க? ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கவங்களுக்குலாம் ரிப்போர்ட் கொடுக்கணும், இப்போலாம் ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. இந்த பார், எனக்கு ரிப்போர்ட் வேணும். உனக்கு என்ன வேணும்? நான் சரி ஓகே, எத்தனை நைட் வேணும்? என்ன எத்தனை நைட்டு வேணும்? வரேன். எனக்கு ஏதோ தேவையில்ல, உஷு மாதிரி விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில போக போகிறீங்க. அவர் கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வாலில் பின் பண்ணி உங்களுக்கு அப்படியே ஃபோர்ஸாக உங்களுக்கு அப்படியே முட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பாருங்க தள்ளுங்க, என்ன பண்ணுறீங்க? தள்ளுங்க சொல்கிறேன். பாருங்க தயம், பாருங்க ப்ளீஸ் தள்ளுங்கன்னு சொல்கிறேன். யாராவது ரிப்போர்ட் வேணும், எனக்கு ரிப்போர்ட் வேணும்னா எனக்கு ரிப்போர்ட் வேணும். கொடுக்க முடியாது. உனக்கு இதான அடி வேணும், கொடுக்குறேன். எனக்கு ரிப்போர்ட் வேணும், இல்லை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே முட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. உங்களால் மூச்சு விட முடியல. பாருங்க தள்ளுங்க, இது இது எனக்கு முடியலை தள்ளுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு தள்ள ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆனால் அவர் விடவே இல்லை. ரொம்ப அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் மேலே ஃபுல்லாக அப்படியே கையெல்லாம் அப்படியே ஆகிட்டே இருக்கு. சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடைச்சிக்கிட்டு அப்படியே தள்ள ட்ரை பண்ணுறீங்க, முடியல. ஏன்னா அவர் வந்து உங்கள் கையை அப்படியே மேலே அப்படியே பின் பண்ணியிருப்பார். இப்போ அப்படி தான் கொஞ்ச நேரம் அப்படியே கிராஸ் ஆகுது. துப்பாரு கிட்டத்தட்ட 16 ஓவர்கிட்ட கிராஸ் ஆகிருக்கும். எனக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உங்களை க்ரஷ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களால் முடியலையா? சரி தரேன், தள்ளி சொல்லுங்க ப்ளீஸ் தரேன். சீக்கிரம் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்குறது உன் வேலை, போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பார். அடுத்த நிமிஷம் அப்படியே உங்கள் மேலே பார்க்குறீங்க, உங்கள் லிப்பை பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட லைட்டாக அப்படியே இது கொஞ்சம் பிஞ்ச மாதிரி இருக்குது. கண்ணாடி போய் பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் அப்படியே ஷீட் எடுத்துகிட்டு போய் ரிப்போர்ட் எழுதுறீங்க, ஸ்கேன் பண்ணுறீங்க, அனுப்பிச்சி விட்டுறீங்க. இங்கே வந்து போனவுடனே வந்து அஸ்வின் உள்ளே இருக்கார் போல். இருக்கும்போதே உள்ளே வந்து வெளில வர சொல்லியிருப்பார். அவுட்டாக இருக்க மாட்டார், பட் ஆனால் வெளில வர வச்சுருப்பாங்க. இப்போ தயங்கனா போகிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு பால் வந்து டாட் பாலு, செகண்ட் பால் வந்து அடிக்கிறாரு. செகண்ட் பால் வந்து ரன்னே எடுக்கல ஓகேங்களா, அதுவுமே டாட் பாலுக்கு எடுத்துட்டேன். தேர்ட் பால் அடிக்கிறாரு, பவுண்ட்ரி 4, ஃபோர்த் பால் 6. அடுத்தடுத்த பால் வந்து 3 6 கண்டினியூஸாக வந்திருக்கும். 3 6 கண்டினியூஸாக வந்தோடனே அந்த ஓவரில் 22 ரன்னு. அடுத்த ஓவரு இப்படி தான் இவன் அடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிட்டானுங்க. எடுத்த உடனே என்ன பண்ணுறாரு, 6 6 6 அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக பவுண்ட்ரி. அந்த ஓவர் ஃபுல்லாகவே பவுண்ட்ரி, எக்ஸ்பென்சிவ் ஓவர் அப்படின்ற மாதிரி தான். அங்கே தாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பவர் காமிச்சதே கிடையாது. இப்போது ½ செஞ்சுரி அப்படியே ரீச் பண்ணியிருப்பார். 12 பாலுக்கு 52 ரன். என்ன பவரா, என்ன ரன் ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரன் ரேட் எகிரிடுச்சு. கிட்டத்தட்ட ரன் ரேட் வந்து 6ல் இருந்தது, அப்படியே டோட்டலாக அப்படியே மாறி 9ல் வந்துடுச்சு. இன்னும் ஒரு 18 ரன் எடுத்தால் அப்படியே டோட்டலாக இது அப்படின்னு சொல்லிட்டு வின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே வந்து பும்ரா போடுறாரு. பும்ரா போடும்போது இங்கே தயங்கே ஒரு நிமிஷம் அப்படியே கரெக்டாக விளாட்ணும் அப்படின்ற ஒரு இதில் டென்ஷனில் நின்றுருப்பார். ஆல்ரெடி அவர் கால் முடியல. 6 6 6 பவுண்ட்ரி அப்படின்றப்போ கால் வந்து ஸ்ட்ரெச் பண்ணாமல் எடுக்கவே முடியாது. ஃபுல் டாஸையும் அடிச்சிருப்பார், ஷார்ட் பாலையுமே அடிச்சிருப்பார். அவரால் என்ன முடியுதோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. ரொம்ப ஒரு காலை ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணும்போது முடியல. பும்ரா ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஓவராக போகுது. அவரால் அதை டேக்கிள் பண்ணவே முடியல. அவுட்டு, ஸ்டம்ப் அவுட்டு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பேட் அப்படியே
வெறித்தனமாக அப்படியே தூக்கி போட்டு அப்படியே கத்துறாரு மனுஷன். கால் முடியல, ரொம்ப முடியல. கத்துற சத்தம் கேட்டவுடனே எங்கள் கிரவுண்டுக்கு அப்படியே எல்லாருமே வந்திருப்பானுங்க. அதாவது தயங்கோட டீம் அப்படியே வந்திருப்பாங்க. இதுக்கு தாண்டா சொல்கிறது கேட்காம போனோம் பக் பிளேயர் மயிர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் மேட்ச் முடியல. பட் தயங்க மட்டும் அப்படியே கூப்பிட்டு எமர்ஜென்சி ரூமுக்கு தான் அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க, நர்சிங் ரூமுக்கு. நீங்கள் தான் இருக்கீங்க, இதே தான் வேணான்னு சொன்னால் கேட்டா தானே மேம். இல்லை, இது ஹாஸ்பிட்டல் தான் ஷிஃப்ட் பண்ணணும், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம். இது பாரு, ஹாஸ்பிட்டல் தான் முடியாது. இது பாருங்கள் சார், ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகணும். எக்ஸ்ரே என்ன இங்கே ஸ்டேடியத்தில் இருக்குங்களா அப்படின்னு சொல்லி திட்டவே பயமுடிக்கிறாரு. இப்போ ஹாஸ்பிட்டல் தான் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. பார்த்தா உள்ளே எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்கிட்டதால் அவரால் முடியல போல். சரி ஓகே, நார்மலாக தான் இருக்கார், டேப்லெட்ஸ் மட்டும் கண்டினியூ பண்ண சொல்லுங்கள், எந்த டேப்லெட்ஸும் விட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்படி தான் நீங்கள் வெளில வரீங்க. எதுவுமே அவர்கிட்ட பேசவே இல்லை. இங்கே ஆரம் நிற்பார், ஆரம் கிட்டே தான் சொல்கிறீங்க, ஆரம் கிட்டே மட்டும்தான் பேசுகிறீங்க. அந்த மனுஷனாகவே மதிக்கலை அப்படின்ற மாதிரி தான் இப்போது ரூமுக்குமே கூப்பிட்டு போயிருப்பாங்க. நீங்களும் இருக்கீங்க, டேப்லெட் எல்லாம் கண்டினியூவாக இருக்கணும். இப்போ பாருங்கள் சார், ஸ்டெயின் பண்ணிக்கிறது பார்த்து ஸ்டெயின் பண்ணிக்கோங்க, இது உங்களுடைய கால், நீங்கள் தான் பார்த்துக்கணும், என்னால் சொல்ல தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போயிருப்பீங்க. இல்லை திரும்பி பார்க்குறீங்க, வா என்னன்னு சொல்லுங்கள் சார், இங்கே வாடின்னு போகிறீங்க. போயிட்டு அப்படியே கையில் வந்து பேட்ரெலாம் இருக்குமா, அதை அப்படியே கீழே வச்சுட்டு, என்ன சார் உட்கார், இல்லை சொல்லுங்கள், உட்காருன்னு உட்காந்துட்ருக்கீங்க. சரி, என்ன 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 என்னென்ன புரியல, என்ன கேட்குறீங்க அப்படின்னு கடன்னு பேசுகிறீங்க. புதட்டில் என்னன்னு கேட்டேன். நீங்கள் அப்படியே முறைச்ச மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. என்னடி என்ன நான் பதில் சொல்ல மாட்டியோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர் பக்கத்தில் தானே உட்காந்துட்ருப்பீங்க. அந்த உதட்டை அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி அப்படியே கேட்குறாரு. வலிக்குது, கையிடுங்கன்னு சொல்லிட்டு. என்னது இது? என்னடி இது? மரியாதை கையிடுங்க அப்படின்னு அந்த கையை தட்டி விட்டுருப்பீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள். இது பாரு, என்னதுன்னு கேட்டேன், எப்படி இருந்தது? உங்களுக்கு தேவையில்லாத கொஷின் ப்ளீஸ், வேறு ஏதாவது கேட்குறது இருந்தால் கேளுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போவீங்களா? அப்படியே உங்களை கையை பிடிச்சி இழுத்து பெட்டில் அப்படியே உட்கார வைக்கிறாரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ? என்னதுன்னு கேட்டேன். என்னது இது? முதல்ல எதுக்கு பிஞ்சிருக்கு? அது ஒரு பொறுக்கினது தான் பிய்ய வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருப்பீங்க. திரும்ப அப்படியே பிடிச்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே உட்கார வைக்கிறாரு. என்னடி எப்படி பிஞ்சுதுன்னு கிட்ட துமுறில் பதில் சொல்கிற? அது எதுக்கு உங்களுக்கு? உங்களுக்கு எதுக்கு? தேவையில்லாத கொஷின்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. அன்வான்ட் கொஷின் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இது. இல்லை, எதுடி அன்வான்ட்? யார் இது? எப்படி பிஞ்சுது என்னன்னு கேட்குறோம்ல. ஏன் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியாதானே? இல்லை தெரியாமல் நடிக்கிறீங்களா? அப்போ தான் ஞாபகம் வருது அவருக்கு. ஓ சரி ஓகே, வலிக்கு தானே. என்ன புதுசாக ரொம்ப அக்கறை உங்களுக்கு? அது இப்படி கடிக்கும்போது வலிக்குதான்னு கேட்க தெரியல, கடிச்சு முடிச்சு அதை பிஞ்சு தொங்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அக்கறை. மரியாதை தள்ளி போங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு எழுந்திருப்பீங்க. பட் விடல, அந்த மனுஷன் அப்படியே உங்களை இப்படி உட்கார வச்சு திரும்ப உங்கள் தலையை பிடிச்சி கோதனை மறுபடி ஒத்த கொடுத்துட்ருக்காரு. இப்போ பார்த்தேன் என்ன பண்ணுறேன் விட்டுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. பட் ஆனால் அவர் விடல, ரொம்ப ஸ்ட்ராங்காக மொத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ திடீர்னு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கோம். விட்டு விட்டு டேய் என்னடா பண்ணுற? எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருப்பார். ஏனி உனக்கு அறிவில்லை, ஒரு இடம் சொன்னால் கேட்காத. சாரி சார், சாரி சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிருப்பீங்க. அப்படியே டோட்டலாக அப்படியே உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி ப்ரிட்டன் பண்ணுறப்பாரு. ஆல்ரெடி தெரியும், இந்த கேங்கே தெரியும் 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே என்னடா பண்ண அந்த பொண்ணை? நான் என்ன பண்ணேன்னு கேட்குறேன். அவதான்டா. ஓ அவதான். அது எப்படி அவள் கொடுத்தானா? அவள் தானே உன் தலையை பிடிக்கணும், ஆனால் நீ இல்லை அவள் தலையை பிடிச்ச.
டி அவளை நான் தள்ளி விடுறதுக்கா? தள்ளி எப்படி ஒரு லிப்பு கிட்ட விட்டியா? ஏடா அசிங்கமா இல்லை? எதுக்குடா இப்படி கேவலமாக நடிக்கிறேன்? லவ் பண்ணிட்டா தானே அவளை? டி உனக்கு அவளை மரியாதை போயிடு. டி நடிக்காத, பார்த்துட்டேன் உன் டைரியெல்லாம். டி பார்த்துட்டேன்டான்ற என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி அப்படி தூக்கி வீசுகிறாரு. டி எதுக்கு போகுதுதான்? ஏடா சொன்னாதானடா, அது பொண்ணு பாவம் தானே. சொல்ல முடியாது, என்ன பண்ணுவேன், எப்படி தான் கடைசி வரைக்கும். டேய் மச்சான், டேய் மூடிட்டு போ. என் லவ் என் லைஃப் எனக்கு தெரியும். எனக்கு எப்படி அவளை என் பக்கத்தில் வச்சுருக்கணும்னு தெரியும், விலகி வைக்கணும்னு தெரியும். மச்சான் உண்மையை சொன்னால் அவளே விலகி இருப்பாடா, வெயிட் பண்ண. டேய் நீ எந்த மயிருக்கு அடுத்த வேலை, மூடிட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வெளில போக சொல்கிறாரு. வெளில இங்கே போயிருப்பாங்க. அதாவது ஜிம்முனும் ஆரம் தான் நின்றுட்டுருப்பாங்க. ஆரம் தான் பேசியிருப்பார். எங்கள் தயங்க அப்படியே திட்டிட்டு வெளில அனுப்பி விட்டுருவாரு. அந்த டைரி இப்படி எக்கி எடுக்கிறாரு. பார்த்தா தயங்கவே உங்களை லவ் பண்ணியிருப்பார் போல். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை பற்றி தான் இருக்குது. அப்படியே அந்த பேஜஸ் எல்லாம் அப்படியே திருப்பி அப்படியே பார்க்குறாரு. லவ்டி என்ன பண்ணுறது தெரில. கூடி சீக்கிரம் சொல்கிறேன், ஃபீல் பண்ணாதுன்னு கூட தாண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மட்டும் உட்காந்துட்ருக்காரு. அப்படியே நீங்கள் எங்கே போயிட்டு அழுதுட்ருக்கீங்க. திரும்பி அப்படி அழுறீங்க. ஏன்னா இன்றைக்கி அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சுல்ல, அதுக்காக இப்போ உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. நீங்கள் அடுத்த 2 நாள் அப்படியே தேங்க பக்கமே போகவே இல்லை. இந்த தேங்க உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு, எடுக்கவே இல்லை. அப்படி தான் இப்போது நெக்ஸ்ட் மேட்ச்மே நடக்குது. நெக்ஸ்ட் மேட்ச்சில் தயங்க இல்லாமலே வின் பண்ணிடுறாங்க. ரன் ரேட் பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது, பாயிண்ட்டுமே இம்பாக்ட் கொடுக்குற மாதிரிலாம் இல்லை, அந்த அளவுக்கு இல்லைன்ற மாதிரி தான் இப்போது சுச்சுவேஷனும் இருக்குது. இங்கே தயங்க மீட் பண்ணுறதுக்கு நீங்கள் போயே ஆகணும். ஏன்னா நீங்கள் தான் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட். 2 நாள் நீங்கள் லீவ் எடுக்கலாம். அப்பயுமே அவர் வந்து பெட் ரெஸ்ட்டில் இருந்ததால் மட்டும் இப்போ நீங்கள் திரும்ப போகிறீங்க. தயங்க அப்படியே உங்களை முறைச்ச மாதிரியே பார்த்துட்ருக்காரு. ஏய் சார் கொஞ்சம் கால், உன்னை நான் கூப்பிட்றேன், கால் விழுதாலையோ சார், கொஞ்சம் பேண்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா சார்? உன்னை நாங்கள் கூப்பிட்டோம், காலில் விழுதாலையான்னு கேட்டேன் சார். இப்படி மூவ் பண்ணுங்கள். பெயின் இருக்குங்களா? நீங்கள் இப்போது க்ளவுஸை கைட்டாமலே நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்க, ஓகேங்களா? கொடுத்துட்ருக்கீங்க. நான் ஒன்று தான் கூப்பிட்டேன், காதில் விழுந்ததா இல்லையான்னு கேட்டேன் சார். இப்படி மூவ் பண்ணுங்கள் சார். நான் உன்னை கூப்பிட்டேன்டி சார். இல்லை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க, உங்கள் வேலையை மட்டும் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் ஒன்று கூப்பிட்டேன் சார், இப்படி கொஞ்சம் காமிங்க சார். நான் உன்னை இப்படி கூப்பிட்டேன்னு சொன்னேன், காதில் விழுந்தா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்ல நீங்கள் கேட்காம உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டே இருக்கீங்க. அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஏய் நான் உன்னை கூப்பிட்றேன், கால் விழுதாலே உனக்கு, தும்புறோடி, கையை விடுங்க தயம். பாருங்க என்னடி தும்புறா, கூப்பிட்றது கால் விழல. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன சார் வேணும்? என்னடி இப்போ தான் தயம்னு திடீர்னு திரும்ப சாருன்ற. சாரி சார், உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டதுக்கு சாரி. கை விடுறீங்களா? என்னடி திமிரா நின்றுட்டுருக்க, திமிரா பண்ணிகிட்ருக்க? என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? நீ தான் 2 நாளாக ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் எடுக்க முடியாதா உனக்கு? யார் நீங்கள்? நான் எதுக்கு உங்கள் ஃபோன் எடுக்கணும்? என்னண்ணா என்ன சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் யார் எனக்கு? நான் கூப்பிட்டா என்னன்னு கேட்குறதுக்கு தான் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு, தெரியும்ல? ஓ ஓகே சார். பட் நான் லீவில் இருக்கேன்றப்போ எனக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு கால் பண்ணோம்? எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்க வேண்டியதுதானே? கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்கள் வேலையை பார்க்குறீங்க. திரும்ப அப்படியே எக்கி உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. கையை விடுங்க சார், இந்த மாதிரிலாம் அப்யூஸ் பண்ணாதீங்க. என்ன அப்யூஸா? யார், நானா? கிட்டத்தட்ட அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கையை உதறீங்க. அவர் திரும்ப டைட்டாக அவங்க ஆமா பிடிக்கிறாரு. கையை வலிக்குது, கையை இடுங்கன்னு சொன்னேன். என்னடி
எதுக்கு இப்போ ஓவர சீன் போடுற? ஏன் உன்னை டச் பண்ணதே இல்லையா அப்படின்னு நீங்கள் மறைக்கிறீங்க? என்ன தும்முறோ? மரியாதை கை எடுத்துருங்க தயா. இதுக்கு மேலே கை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, என்னோடய கை அப்புறம் உங்கள் கண்ணத்துக்கு வரைக்கும் வரும். பார்த்துக்கோங்க. கையெடுங்க. ஏய், கையை எடுங்க தயா. என்ன? ஆமாம் நீங்கள் அப்படி பாரபட்சமே இல்லாமல் டச் பண்ணதால தான் இப்படி டச் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். என்னடி அதுதான் மறந்துடுன்னு சொல்லிட்டால, எப்படி மறக்க முடியும் சொல்லுங்கள்? அது எப்படி ஈஸியாக சொல்கிறீங்க? அது நீங்கள் தொடுறதுக்கு முன்னாடி சொல்லணும். நான் வேண்டான்னு சொன்னேன்னா இல்லையா? மனசாட்சியே இல்லை உங்களுக்கு? அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இல்லாடி நான் அவனை லவ் பண்ணுறேன், லவ்வோடு நடந்தது தான் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. பட் ஆனால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவர் ரொம்ப அப்படியே கூல்டாக இருக்கிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணுறாரு. மரியாதை கையெடுத்துருங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன லவ் பண்ணி தொலைச்சிட்டனே, என்ன பண்ணிட்டோம்? கையெடுங்க ப்ளீஸ், கையை எடுங்க ப்ளீஸ், காதில் விழுதில்ல அப்படின்னு உடனே டக்குன்னு தான் கையெடுத்துருப்பார். திரும்ப நீங்கள் உங்களுடைய வேலை என்னவோ பார்க்குறீங்க. திரும்ப அவருடைய பேட் இருக்கும், அந்த பேடில் அப்படியே நோட் பண்ணுறீங்க. இப்போ ஓகேவாக இருக்குது, இது பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி நோட் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு இது பாருங்கள், மதியம் அந்த டேப்லெட் எடுத்துக்க வேண்டாம், இதை மட்டும் போடுங்க. வேறு எதுனா கால் பண்ணுங்கள், தேவையில்லாமல் ப்ளீஸ் கால் வேண்டாம், நான் ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. நல்ல ஏதாவதுண்ணா கூப்பிடுங்க சார். இல்லைண்ணா, என்ன வேணும்? கிட்டவா, என்ன வேணும்னு சொல்லுங்கள் சார். கிட்ட வந்து உங்கள் தடவிக்கிட்டே என்ன நின்றுட்டு இருக்க முடியாது. என்னோடய வேலையை மட்டும்தான் பண்ண முடியும். ஒன்றுண்ணா பர்சனல் அதெல்லாம் கிடையாது, சொல்லுங்கள். உன்னை நான் கிட்ட வாண்ணா. நீங்கள் போவே இல்லை. அவருக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கிட்ட வாடி, என்னன்னு சொல்லுங்கள். கிட்ட வாண்ணா. நீங்கள் அப்படியே ஸ்டெப் எடுத்துகிட்டு போகிறீங்க. மறுபடியும் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி தடவி கொடுக்குறாரு. இது என்ன அடுத்த டச்சுக்கா? அப்புறம் தொட்டுட்டு மறந்துடுறேன்னு சொல்கிறதுக்காக இப்போது தடவி கொடுக்குறீங்களா? அவர் ஃபீல் பண்ணுறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே அவங்கள திரும்ப பெட்டில் பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. என்னது இதுக்கு பேர் என்ன? லவ்வா இல்லை வேறு இதுக்கோவா? இதுக்கும் என்ன தான் திட்டுவீங்க? யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா எந்திரிச்சு போன்னு சொல்லுவீங்க அதானே? இது பாருங்கள் சார், லவ்ன்றது மட்டும்தான் அர்த்தம். அதை நீங்கள் வேறு மாதிரி பார்க்க வைக்காதீங்க ப்ளீஸ். உங்களை நான் லவ் பண்ணுறேன். எனக்கு தெரியலை உங்ககிட்ட எப்படி என்னோடய கோத்து காமிக்கணும்னு எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ கோபமாக வருது, வெறுப்பாக வருது. நீ வேணான்னு தான் சொல்லணும்னு தோணுது, ஒன்று பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் முடியல. 2 நாள் இருக்கிற எனக்கு 2 ஜென்மம் மாதிரி இருந்துச்சு. திரும்ப முகர்கட்டையில் தான் முழிக்கணும், வந்து நிற்கணும் அப்படின்ட்டுருக்கு. வேறு வழி வேணான்னு ஓடவும் முடியலையே. ரெக்வஸ்ட் பண்ணி தானே என்ன கூப்பிட்டாங்க. நீ கிம்தாவை எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்து தொலையணும், ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்து தொலையணும்னு சொல்லி. பட் நான் ரொம்ப ஆசையாக வந்தேன். எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் பேசிகிட்ருக்கீங்க. அவருக்கு புரியுது. டக்குனு உங்களை கட்டி பிடிச்சிருப்பாரு. தள்ளி போங்க. இங்கே பாரு, என்ன பாருன்னு. என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு. அவர் சொல்லிகிட்டே இருக்காரு, நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. லைட்டாக அப்படியே டியர்ஸ்லாம் வைப் பண்ணிக்கிட்டு எந்திரிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. டக்குனு உங்களை கையை பிடிச்சி அவர் மேலே அப்படி சுரண்டு அப்படி அவர் மேலே அப்படியே அவர் உட்காந்துட்ருக்காரு பெட்டில் சாஞ்ச மாதிரி. அவர் மேலே அப்படியே சாயிற மாதிரி இருக்குது. இதை பாரு, ரொம்ப லவ் பண்ணுறியா? என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்க மாடி? ஒன்று போய் ஏன் பிடிச்சுன்னு எனக்கு தோணுது. மரியாதை தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எந்திரிக்கிறீங்க.
இங்கே பாரு, கேட்டதுக்கு பதில் சொல்லடி. ஆமாண்டா, பிடிச்சதால தான் அங்கே அழுதுட்ருக்கேன். பிடிக்கலன்னு என் மனசுக்கிட்ட சொல்ல முடியல. எப்படிடா இப்படி கேவலமாக நடந்துக்கிறேன், மரியாதை கைவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்ல வரானே கேட்காத நீங்கள் மட்டும் அப்படியே அழுத்திக்கிட்டே ஓடுறீங்க. எங்கள் ஆரம்பம் இவன் வேற ஆனால் ஊனா அந்த பொண்ணை அழ வச்சுக்கிட்டே இருக்கான்டா, சனியாக பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் ஆகுது. இப்போது தேங்கு ஃபுல்லாகவே அப்படியே க்யூர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, டோட்டலாகவே க்யூர் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அவர் 9th மேட்ச் அப்போ தான் அவர் கலந்துக்கிற மாதிரியே இருக்குது. அவர் தான் இப்போது கீப்பராக நின்றுட்டுருக்காரு. அப்படியே எங்கள் பேட்டிங் கேகேஆர் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்படி ஃபீல்டிங் நிற்கிறப்போ என்ன தான் அவர் டோட்டலாக சரியாயிட்டாலுமே கூட திடீர்னு ஏதாவது ஆகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குமா? ஸோ நீங்கள் பக்கத்தில் தான் இருந்துகிட்ருக்கீங்க, மேட்ச் நடந்துகிட்ருக்கு. கீப்பருக்கு பெருசாக வேலை இல்லை, இந்த பால் பிடிக்கிறது வந்துச்சுன்னா கேட்ச், இதுக்கு ஸ்டம்ப் அவுட்டுக்கு இதுக்கு அதுக்காக தான் நின்றுட்டுருக்காரு. அப்படி தான் நின்றுட்டுருப்பார். இப்போது நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க, உங்கள் வயிறு அப்படியே தடவி கொடுத்துட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் 2 months அப்படியே ப்ரெக்னெண்ட்லாம் இருக்கீங்க. சொல்லவே இல்லை, தயங்கிட்ட சொல்லவே இல்லை, மறைச்சிட்டேன். இன்னும் ஒரு 2 weeks மட்டும்தான் இங்கே மேட்ச்சு. டோட்டலாகவே இப்போ ஐபிஎல் முடிய போகுது. இந்த ஐபிஎல் முடிகிற வரைக்கும் கூட இருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீ அப்ராடே போகிறதுனால கூட போ அப்படின்னு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே வயிறை தடவிக்கிட்டே 2 weeks மட்டும்தான்டா அப்பா கூட இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பேபிக்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டு பார்த்துட்ருக்கீங்க. தேங்க அப்பப்போ உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஐபிஎல் முடிக்கட்டும், ஏன்னா இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆக போகிற ஸ்டேஜில் இருந்துகிட்ருக்காரு தயாங்கு. இந்தியன் டீமுக்கு விளையாடணும், இந்தியன் டீமுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் அவர் இருந்துகிட்ருப்பார். ஸோ அது கிடச்ச உடனே அந்த சந்தோஷத்தோடு உங்களை ப்ரப்போஸ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் இருந்துகிட்ருப்பார். பட் நீங்கள் அதுக்குள்ளே அப்ராட் போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ அப்படி தான் டே இப்படி போடுங்கடா அப்படின்னு சொல்லி சிக்னல்லாம் காமிக்கிறாரு. இவனுக்கு ஷார்ட் பால் போடுங்கடா, ஃபுல் டாஸ்லாம் இவனுக்கு போட்டிங்கன்னா தூக்கி அடிப்பான்டா அப்படின்னு சொல்லி இங்கே சிக்னல் காமிக்கிறாரு. ஓகேங்களா, சிக்னல் காமிச்சிட்ருக்காரு. போயிடுடா, எதுக்குடா இதெல்லாம் போட்டு தொலைகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போய் நின்றுட்டு பத்ரினா உங்களுக்கு தெரியும்ல, மனுஷன் அடிப்பான். பட் ஆனால் இருந்தாலும் ஒய்டாக போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒய்டாக போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான். ஸோ உடனே எங்கள் தயாங்க போயிட்டு டி என்னடா பண்ணுறேன், சாரி பாஸ் நான் என்ன பண்ணிட்டோம், அது கால் ஸ்லிப்பாகி வந்துகிட்டே இருக்குது, கிராஸாக போகுது, தப்பாரு ஒய்டு போடாத, இவனுக்கு ஷார்ட் பால் போடு, போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் நின்றுட்டுருக்காரு. கரெக்டாக ஸ்டம்ப் அவுட்டு, விக்கெட்டு அப்படின்ற மாதிரி மேட்ச் இங்கே தயங்கையில் தான் வின் பண்ணுறாரு. ஸோ அப்படி தான் இப்போது ஒரு 3 மேட்ச் அப்படின்னு நடக்குது. ப்ளே ஆஃப்க்குமே அவங்கெல்லாம் குவாலிஃபை ஆகியிருப்பாங்க. இங்கே அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே துள்ளி குதிச்சிட்ருக்காரு தயங்கு. அப்படியே நீங்கள் போயிட்டு இதை பாருங்கள் சார், நீங்கள் என்ன தான் துள்ளி குதிக்கிறதா இருந்தாலும் இங்கே குதிக்காதீங்கண்ணே, கொஞ்சம் மேலே இருந்து குதிங்க, அப்போ தான் பெருசாக அடிப்படும். எனக்கும் பிரச்சனை இல்லை, ஹாஸ்பிட்டலில் ஒரு 6 மாதம் பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வரும். தேவையில்லாமல் ஒருத்தி நாங்கள் உட்காந்துட்ருக்க மாட்டேன் சார். என்னடி கொழுப்பா? ஆமாம் சார், ரொம்ப நாளாக இங்கே இருக்கல, அதான் கொழுப்பு கொஞ்சம் கூடி போயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் உங்கள் ரூமுக்கு அப்படியே போகிறீங்க. டக்குன்னு அதாவது அவர் உங்கள் கையை பிடிச்சிட்டு வாலில் பின் பண்ணியிருப்பார். எல்லாருமே இருப்பாங்க, பார்ப்பாங்க, ஆனால் கண்டுக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா, என்ன தும்ரா, நீங்கள் என்னென்ன கண்டுக்கிறதே இல்லை. என் முகத்தை பார்க்க மாட்டியா? என்ன சிலுத்துக்கிற, மரியாதையே தள்ளுங்க சார். சாருன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு, என்ன உரிமை இருக்குது எனக்கு? ஆமாம்ல, அப்புறம் எதுக்குடி ரொம்ப உரிமையாக ஒழுங்காருன்ற? இதை பாருங்கள் சார், அது என்னோடய வேலை. நீங்கள் ஒழுங்காக இல்லாமல் இப்படி ஆடி குதித்து எங்கேயோ காலை உடச்சிட்டு வந்தீங்கன்னா திரும்ப ஏன் தலையில் தானே சார் கொட்டுவாங்க. அந்த அக்கறையில் மட்டும்தான். தேவையில்லாமல் நான் எதுக்கு உங்ககிட்ட அக்கறையாக பேசணும், எனக்கு என்ன தலையெடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை கையை தட்டி விட்டுட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. திரும்பவும் அவர் உங்கள் கை பிடிச்சி திரும்ப வாலில் பின் பண்ணுறாரு. என்னடி ரொம்ப கேஷுவலாக போகிறா, பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட அப்படியே நெருங்கி அப்படியே வருவாரா? பட் நீங்கள் எதையுமே கண்டுக்கல, தட்டி விட்டு நீங்கள் மாட்ட போகிறீங்க. இப்போது உங்கள் தயங்கோட டீமில் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஜாலியாக பேசுவீங்க அப்படின்ற மாதிரியே இருக்கும். இப்போ நீங்கள் மட்டும் போயிட்டு சாம்கிட்ட பேசிகிட்ருப்பீங்க. ஐயோ இல்லை சாம், அப்படிலாம் இல்லை, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது சாம், ப்ராமிஸ். என்ன பேசுகிறீங்க? இல்லை இரு தானே எனக்கு தெரியும், நான் பார்த்தேன். ஐயோ
சத்தியமாக அது சாக்லேட் மட்டும்தான், எனக்கு ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இல்லை, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அவர் வந்து அப்படியே ஜெமின் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. அப்படியே புகையுது மனுஷனுக்கு, தாங்கவே முடியலன்ற மாதிரி தான். இல்லை ஏய் நீ பொய் சொல்கிற தானே? பொய் தானே? காலேஜ் டைமில் கூட கிடையாதா? ஐயோ ப்ராமிஸாக கிடையாது, சுத்தமாக இல்லை. காலேஜ் டைமில் மார்க் கூட போயிருக்கேன், பார்ட்டினா இப்படி தான் நடக்குமா அப்படின்றதான் பார்த்துருக்கேன். பட் அதெல்லாம் கிடையாது, பழக்கம் சுத்தமாக இல்லை. பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் என்னை தொலைச்சிருவாங்க. பொய் தானே? ஐயோ ப்ராமிஸ், அதெல்லாம் உங்கள் கல்ச்சர், உங்கள் ஏரியாவில் இருக்கும். நான் தமிழ் பொண்ணுப்பா, அத்தன்டிக் ட்ரெடிஷ்னலான கேர்ள். அப்போதான் பேசாதீங்க. நான் கிளம்புறேன். நீ ஒரு தடவை ட்ரை பண்ண. ஐயோ வாய்ப்பே இல்லை, எனக்கு செட் ஆகாது. டாக்டர் என்ன பேசுகிறீங்க? நான் எப்படி இதெல்லாம் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? காலேஜ் டேஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பேன், பொய் சொல்லாத. நான் கேள்விப்பட்டிருக்கேன், தமிழ் கேர்ள்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்களாமே. ஐயோ இல்லை 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 எனக்காக. சரி ஓகே, நீங்கள் மட்டும் ஐபிஎல்லில் வின் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் எடுத்துக்கிறேன். என்ன திமிரு இவளுக்கு, சொன்னானா அவள் ட்ரை பண்ணுவாளா? சாம்காரா ஒன்று சாவடிச்சிடறேன்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தயங்க அப்படியே மறைச்சு முழிச்சு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே சிரித்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிரித்து அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. இங்கே அப்படியே வந்து மச்சான் என்னடா சாமுக்கும் எனக்கும் ஏதாவது ஓடுதானே அப்படின்னு டூபே கேட்குறான். உன் வேலை நம்ம அதை மட்டும் பாரு, அவள் நார்மலாக பேசிகிட்ருக்கா போ. இல்லை மச்சான், சாம்கிட்ட மட்டும்தான் நான் நல்லா சிரித்து பேசுகிறா, யாருக்கிட்டே அந்த மாதிரி பேசுகிறத பார்த்துருக்கியா? மச்சான் சாமுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. அவனுக்கு ஆல்ரெடி அவன் கண்ட்ரியில் ஆள் இருக்குது தானே? மச்சான் ஆள்லாம் கிடையாடா, சாம் சிங்கிள் தான், பையன் கூட நல்ல பேர் தான்ல அப்படின்னு இங்கே ஜிம்னு சொன்னவொடனே இங்கே தயங்க முறைச்சிட்ருக்காரு. டே முறைக்கிற முறையில் எங்கேயாவது மெல்ட் ஆகிட போகிறேன், மூடிட்டு போ அப்படின்னு நீங்கள் சொன்னவொடனேங்க தயங்க இன்னும் முறைச்சிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் இன்னும் சிரித்து பேசிகிட்ருக்கீங்க சாம்கிட்ட. ஐயோ சாம் வேண்டாம்டா, டே வேண்டாம், ரொம்ப என்னை சிரிக்க வந்துட்டேன், போதும், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். தேங்க்யூ சார். லாங் டைம் எவ்வளோ சிரித்து முடியல, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயிறு பிடிச்சிக்கிட்டு, அதாவது வயிறு சிரித்து வயிறு வலிச்ச மாதிரி லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குமா, அப்படியே வயிறு பிடிச்சிக்கிட்டு நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு போவீங்களா? டக்குன்னு அப்படியே பேக்லேயே ஒருத்தவங்க உங்களை தள்ளிட்டு உங்களுக்கு முன்னாடி போயிட்டு உள்ள அப்படியே கதவை சாத்துற மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறீங்க சார்? வெளில போங்க மாதிரியே தான். என்னடி என்ன அவனை ரொம்ப சிரித்து பேசுகிறேன், மரியாதையாக வெளில போங்கன்னு சொன்னேன். போக முடியாது, என்ன பண்ணுவேன்? இங்கே கேஷுவலாக போய்ட்டு அப்படியே நீங்கள் பெட்டில் உட்காந்துக்கிட்டு உங்கள் அப்படியே கோட்டெலாம் அப்படியே கழட்டி வச்சுட்டு உங்கள் சாக்ஸு ஷூ எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு நீங்கள் மட்டும் ரெஃப்ரெஷ் ஆக்கிறதுக்கு போகிறீங்க. அவர் அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இங்கே ஒரு டவலோடு தான் வெளில வரீங்க. ஓ என்னடி நான் ஒரு உள்ளே இருக்கேன், நீ மாவோட கேஷுவலாக போகிற, கேஷுவலாக வர அது டவலோட, என்ன எக்ஸ்பீரியன்ஸா? நீங்கள் இன்னும் மறைக்கிறீங்க. நீங்கள் மட்டும் போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கபோர்டில் அப்படியே ட்ரெஸ் எடுக்கிறீங்க. நான் பேசிகிட்டே இருக்கேன், காலில் விழுதாலே உனக்கு. நீங்கள் கண்டுக்கவே இல்லை. ட்ரெஸ்ஸிங் ரூம் போகிறீங்க, டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி பெட்டில் அப்படியே தள்ளிவிடும். துப்பார் உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், மரியாதை போய்டு. என்ன ரொம்ப கேஷுவலாக போகிற? என்ன கேஷுவலாக போகிறேன்னு கேட்டேன். நீங்கள் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. பெட்டில் விழுந்ததுக்கு அப்படியே டவல் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிருக்கும், அதை அப்படியே திரும்ப கவர் பண்ணிக்கிட்டு உங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு திரும்ப ட்ரெஸ்ஸிங் ரூம் போவீங்க. அதாவது இந்த சைடாக அவர் வந்து இன்னொரு பக்கம் பெட் சைடு இருந்துகிட்ருப்பார், நீங்கள் வந்து ரைட் சைடு வழியாக அப்படியே போவீங்களா? திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கேன், என்னடி ரொம்ப கேஷுவலாக நடந்துக்கிறேன், என்ன எல்லாம் புதுசாக இருக்கு, மரியாதையாக கை விடுங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. கையை விடுங்கன்னு சொன்னேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு உங்கள் கையை ஸ்ட்ராங்காக அப்படியே பிடிக்கிறாரு. வலிக்குது உங்கள் ரிஸ்ட்டு. மரியாதையாக கையை எடுங்கன்னு சொன்னேன். என்னடி திமுறா? திமுறான்னு கேட்குறேன். ஆமாம் திமுறு தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவரை தள்ளி விட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிருப்பீங்க.
அதாவது லாக் பண்ணிட்டு நீங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு திரும்ப வெளில வரீங்க. அவர் ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் எப்போ வெளில வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டு அப்படியே நீங்கள் வெளில வந்தவொடனே உங்களை அப்படியே பெட்டில் தூக்கி போடுறாரு. மரியாதை எட்டு போயிடு, கிட்ட வராத. என்ன ரொம்ப திமிர ஏறி போயிடுச்சு. குழப்ப எதுங்க அவங்ககிட்ட எதுக்கு சிரித்து சிரித்து பேசுகிற? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சிரித்து பேசினா உனக்கு எங்கே வலிக்குது? ஆமாம், சிரித்து எதுக்கிட்ட பேசுகிற? நான் பேசினா உனக்கு என்னன்னு கேட்குறேன். எனக்கு என்ன? எனக்கு என்ன? எதுக்கு நீ அவன்கிட்ட பேசுகிற? ஏன் நான் உனக்கு பார்த்தாதா? பாருடா, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், மரியாதை தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளுறீங்க. பட் ஆனால் அவருக்கு ரொம்ப கோவம் வரவே, ஏய் என்னடி ரொம்ப என்ன நான் பத்தலை உனக்கு? நான் பத்தலைன்னு கேட்குறேன். பாருங்க தயா, ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறீங்க, தள்ளுங்க. ஏய் என்ன என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகுறாரு. தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறீங்க. ஏன்னா நீங்கள் 2 months கன்சீவாக இருக்கீங்க. ஸோ அவர் மேலே ஓவர் ஆகுறாருன்றப்போ உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏதாவது மிஸ்கேரேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தள்ளவே அவருக்கு இன்னும் கோவம் வருது. ஏய் என்ன என்னடி தள்ளி விட்டுறா? என்ன லாஸ்ட் டைம் தள்ளி வில்லையே, லாஸ்ட் டைம் எனக்கு தேவைப்பட்டது, அதனால் ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். என்னால் அவாய்ட் பண்ண முடியல. நான் எனக்கு இனிமேல் தேவையில்லை, ப்ளீஸ் போ. எனக்கு வேணும். எனக்கு வேணும். நான் முதல்ல யார் உனக்கு? நான் உனக்கு கொடுக்கறது தெரில, இனி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகுறாரு. நீங்கள் இன்னும் கோவமாக தள்ளி விடுறீங்க. என்னடி என்ன? அவன் சிரித்து பேசிட்டான்றதுக்காக கேவலமாக பேசாதீங்க, உங்களுக்கு அவ்வளோதான். நான் கேவலமாக பேசுகிறேன், நீ கேவலமாக நடந்துக்கிறது இல்லையா? உனக்கு கேட்கவே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப கோவம் வந்துடுச்சு, ரொம்ப விட்டு வெளில போகிறீங்க. ஏய் எங்கே போகிற? மரியாதை கை விடுங்க, கையை விடுங்க, கையை விடுங்க தயம். என்னடி என்ன சிம்பத்தி கிரியேட் பண்ணுறியா? வெக்கமாக இல்லைல்ல உங்களுக்கு? வெக்கமாக இல்லைல்ல? என்ன ரிலேஷன்ஷிப்னே தெரியாமல் என்கிட்ட வந்து இப்படி இருக்கிறது உங்களுக்கு வெக்கமாக இல்லை? அசிங்கமாக இல்லை? ஆனால் நான் இப்படி சொல்கிறதெல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே, நீ நினச்ச மாதிரியே இருக்கட்டும். ஆமாம், நீ எனக்கு பத்தலை, எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதனால தான் வேறு ஒருத்தனை தேடி போகிறேன், விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப போகவே தான் அவருக்கு கோவம் வருது. சாட்டிஸ்ஃபை தானே ஆகலை, நான் பண்ணுறேன், எப்படி பண்ணணுன்னு சொல்லு, வா. நான் பாருங்க, ஏய் நீ என்ன சொன்ன? சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு சொன்னல, நான் பண்ணுறேன், வா. இந்த பாருங்க, கையை விடுங்க, கையை விடுங்க. நீங்கள் பண்ணுறேன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிக்கர் பண்ணுற மாதிரியே நீங்கள் பேசுகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது டேங் மேலே. அவர் அப்படியே உங்களை கையை பிடிச்சி தரத்தன்னு இழுத்துட்டு போயிருப்பார். இப்போ டக்குன்னு அப்படியே தள்ளி விட்டுருப்பார். இது பார்த்தேன், எனக்கு அவ்வளோதான். என்னடி என்ன நீ தானே சாட்டிஸ்ஃபை ஆகலான்னு சொன்னேன், பண்ணிடலாம், இப்படியே சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன். எனக்கும் அது தேவையாக தான் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு வராரு. ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கார். நீங்கள் பார்க்கவே இல்லை. ஏய் என்னை பாருன்னு. நான் யார் உனக்கு? என்னை பாருடின்னு. நான் முதல்ல உனக்கு யாருன்னு சொல்லலடா. ஆனால் உனக்கு கோவம் வந்துச்சுன்னா கூப்பிட்டு வந்துடுற, யாருன்னு சொல்ல மாட்டேறேன். இது என்ன ரிலேஷன்ஷிப் கூட தெரியல தயா. ஏன் என்ன படுத்துற? தள்ளிப்போ, கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழறீங்க. அவருக்கு ஆல்ரெடி கோவமாயிடுச்சு. ஸோ கோவத்தில் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அவர் மாட்ட கிட்டே வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக டீல் பண்ணுறாரு. இது வரைக்கும் இந்த மாதிரி சாஃப்டாக டீல் பண்ணதே கிடையாது. நீங்கள் இந்த சாட்டிஸ்ஃபை ஆகலைன்ற மாதிரி சொல்லியிருப்பீங்களே, அதெல்லாம் ரொம்ப கோவமாயிடுச்சு.
சரி இவளை நம்ம எப்போ பாரு இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் போல், அதனால தான் சொல்கிறான்னு அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி கில்ட் ஆகிருக்கும். அதனால் ரொம்ப சாஃப்டாக ஒரு லவ்வபுளான ஒரு மொமெண்ட் கொடுக்குறாரு. தள்ளிப்போ தள்ளிப்போடா, என்ன பாரு, தள்ளிப்போ தள்ளிப்போ, என்ன பாருன்னு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கார். அப்படியே ஹேர்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்கார். ஆல்ரெடி மேட்ச் அது இதுன்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷரில் இருக்கார். இப்போது நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணி ஆகணும். ஏன்னா ப்ளே ஆஃபில் மேலே போயிருந்தாலுமே கூட அவங்க வந்து செகண்ட் ப்ளேஸில் இருந்துகிட்ருக்காங்க. டைரக்ட் ஃபைனலுக்கு போகணும் அப்படின்றது இப்போ எய்மில் இருந்துகிட்ருக்காரு. அந்த ப்ரெஷரில் இதெல்லாம் தேவையே இல்லை. பட் ஆனால் அவங்ககிட்ட வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி அவரோட கண்ணு சொல்லுது அவ்வளோ லவ் இருக்குன்னு. பட் ஆனால் வாயால் சொல்லவே இல்லைல்ல இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்களுமே ஏங்குறீங்க. என்ன பாரு பார்க்குறீங்க, என்ன பாரு, மரியாதை தள்ளிப்போ, என்ன பாரு, உண்மையிலுமே நமக்கு சட்டைக்கே ஆகலையா? ஆமாம் ஆகலை, தள்ளு. என்ன பாரு, எதுக்குடா நான் ஒன்று பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும்? இதுக்கா இது எனக்கு தேவையே இல்லை. இது தான் தேவைன்னா எவங்கிட்ட வேணாலும் கிடைக்கும். நான் உன்கிட்ட கேட்குறது வேற இல்லை. அதை கொடுக்காம மற்ற எல்லாத்தையும் கொடுத்தா எப்படிறா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். ஆல்ரெடி நீ கொடுத்ததுக்கே அது வட்டி போட்டு குட்டி போட்டு நிற்கிது. என்ன ஏய், என்ன சொன்ன? பாரு, ஏய் பாரு, அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க ஒரு பக்கம். இங்கே ஒரு புரியல. ஏய் இங்கே பாரு, பாரு, என்ன சொன்னேன், என்னடி சொன்னேன்? உண்மையாவாடி? தள்ளிப்போ ப்ளீஸ், தள்ளிப்போ, கிட்ட வராது. இதுக்கே என் வீட்டில் நான் என்ன பதில் சொல்லுவான்னு கூட எனக்கு தெரியல, பயமாக இருக்குது. ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணாத, ப்ளீஸ் தள்ளிப்போ, உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழறீங்க. ஏய் பாரு, என்னை பாரு, பாருடி, அழாத. சாரிண்ணே, சாரி ப்ளீஸ் டி, என்ன பாரு, பாரு, என்னோட ஃபைனலுக்காக நான் தேவையில்லாமல் என்ன பாரு அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டு உங்கள் மேலே தான் இருக்கார். பட் ஆனால் உங்கள் வயிறை இடிக்கலை, சென்டையும் இது பண்ணல, முட்டி போட்ட மாதிரி உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு உங்கள் முகம் ஃபுல்லாக மொத்தமாக கொடுக்குறாரு. அவருமே அழறாரு சேர்ந்துக்கிட்டு. என்ன பாருடி, இங்கே பாரு, சாரிடி, என்னோட பாரு, அழாத அதை பாருங்க, பாரு, இது நான் யோசிக்கூட இல்லடி, என்ன பாரு, அழாத, தள்ளிப்போ ப்ளீஸ், தள்ளிப்போ. இங்கே பாரு, நான் ஐபிஎல் கப்போடு உங்ககிட்ட வந்து நிற்கலான்னு நினச்சேன்டி. இந்தியன் டீம் எனக்கு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. என்ன பாரு, நான் அந்த விஷயத்தோடு அவங்ககிட்ட வந்து நின்று உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேங்க. பாரு, நான் ஆல்ரெடி உன்னையும் லவ் பண்ணுறேன்டி. என்ன பாரு, என்ன போய் பேசுறியா? இல்லடி, அழாத, என்னை பாரு, சத்தியமாக இல்லை, உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப லவ் பண்ணுறடி, ரொம்ப. நீ எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வாங்கி கொடுத்தியே, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லவ் சிம்பிள். அதுதான்டி, அதை வச்சு தான் இது வரைக்கும் வந்து நின்றுருக்கேன். தெரில, திடீர்னு நான் உன்னை மீட் பண்ணுவேன்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லடி. ஒரு நாள் இந்தியன் டீமுக்குள்ளே போய் அதோடு உங்ககிட்ட வரணும்னு நினச்சேன்டி. சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடி. நான் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் மாட்டுவேன், அதுக்கு நீயே ஃபிசியோதெரபிஸ்ட்டாக வருவேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கலடி. என்னை பாரு, பியூராக லவ் பண்ணுறேன்டி. என்னை பாரு, அழாத. இங்கே பாருடி, உண்மைடி. என்ன சொல்கிறீங்க? அதுக்கு ஏங்க என்கிட்ட
இப்படிலாம் நடந்துக்கிட்டீங்க, என்கிட்ட சொல்ல இருக்கலாம்ல. ஏங்க நம்பி என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழறீங்க. தயங்கெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு, சரி 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 இங்கே பாரு இங்கே பாரு அழாத, சாரிடி இங்கே பாரு, தள்ளி போங்க, சரி சரி இங்கே பாரு அழாத, தேம்பி தேடி அழறங்க பாரு அழாத, தள்ளுங்க. எனக்கு லாஸ்ட் 2 வீக்ஸாக வாமிட்டிங்காகவே இருந்துச்சு, இதில் உங்கள் டார்ச்சர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் அழுதுகிட்டே இருப்பீங்களா? அவருக்கு தாங்கவே முடியல. அப்படியே உங்கள் பக்கத்தில் படுக்க வச்சுக்கிட்டு அப்படியே அவரோட செஸ்ட்டில் அப்படியே சாய்ச்ச மாதிரி அப்படியே தட்டி கொடுத்துக்கிட்டே இது பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படியே டயர்டாகி நீங்கள் அப்படியே அழுது அப்படியே நீங்கள் தூங்கியிருப்பீங்க. தெரில, அப்படியே நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே டாப் போட்டிருப்பீங்களா, உங்கள் வயிறு அப்படியே தூக்கி பார்த்துக்கிட்டு அங்கே அப்படியே சாஞ்ச மாதிரி படுத்துக்கிட்டு அப்படியே முத்து கொடுத்துக்கிட்டு படுத்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க தூங்கி. என்னடி ஓகேவா? தள்ளு. நைட் ஃபுல்லாக உங்க கூட தான் தூங்கினேன்னா? ஆமாம், அது தெரியாமல் தூங்கினேன். ஏன்னா மனுஷனே இல்லை, தலைப்போ. நைட்டு ஃபுல்லாக என்ன தாண்டி கட்டி பிடிச்சிட்டு தூங்கினேன். அவர் இன்னும் ட்ரெஸ்லெஸ்ஸாக இருந்துகிட்ருக்காரு. நீ இன்னும் இதெல்லாம் போடவே இல்லையா? இப்போ இதே போடு போ. காலையிலே கரும. என்னடி கருமன்ற? இந்த கருமனா எல்லாத்துக்கும் காரணம் தெரியும்ல. வெக்கம் இல்லை, எனக்கு என்னடி வெக்கம்? என்ன வெக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராரு. மரியாதை தள்ளிப்போங்க. என்ன மரியாதை தள்ளிப்போங்கன்னு சொன்னேன். இல்லை, காது விழலடி, காதுக்குள்ள ஏதோ அடைச்சிக்கிச்சேன்னு நினைக்கிறேன். என்ன சொன்ன நீனு அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்ககிட்ட வந்திருப்பாரு. ரொம்ப கிட்ட அப்படியே டக்குன்னு உங்களை தூக்கி பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்ககிட்ட தான், இதை பாருங்கள் கிட்ட வராதிங்க. கேட்கலடி, கேட்கலன்னு சுத்தமாக கேட்கல, நீ கொஞ்சம் சத்தமாக சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ முத்தம், உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ முத்தம். எங்க விடுங்க, எங்க தள்ளுங்க, எங்க பாருங்க தள்ளுங்க, வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம், என்ன வேணுமே என்னால் முடியாதுடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முகம் ஃபுல்லாக முத்தம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நைட்டு ஃபுல்லாக அவ்வளோ அழுதுருப்பீங்க, இப்போ அப்படியே டோட்டலாக அப்படியே மாறிடுச்சு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, முத்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் வேண்டாம் 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 வேண்டாம், என்ன பண்ணுறீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அவருக்கும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். அவர் வேறு ட்ரெஸ்லெஸ்ஸாக இருந்தார். நீங்கள் ரொம்ப காலையில் மெஸ்ஸியாக ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக உங்கள் முகம் மாறி தூங்கி அழகாக தெரிஞ்சிருப்பீங்களா. எல்லா வித்தையும் காமிச்சு முடிச்சிருப்பார். 2 பேருமே ட்ரெஸ்லெஸ்ஸாக இருந்துகிட்ருக்கீங்க. அவர் திரும்ப அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. பாரு கிட்ட வராதா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்ன சொன்னேன்? காதில் விழியே, உங்களுக்கு எப்போவுமே காதில் விழாது. ஒழுங்கு மரியாதை போங்க, மேட்சுக்கு டைம் ஆச்சு, ப்ராக்டிஸ் இருக்குல்ல, வார்ம் அப் மேட்ச் தானே இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி 6-6 ஆமாம், ராஜஸ்தான் ராயல்ஸோட தான். ஒன்றும் பெருசாக மேட்ச் இல்லடி, அவனை கூட தான் பார்த்துக்கலாம், அதில் நம்ம தான் இருப்போம், அவனுங்க வரமாட்டானுங்க. ஏங்க, நான் சூரியவன்ஷியோட பெரிய ஃபேன்ஸ் தெரியுமா? ஏண்டி அந்த 17 வயசு பையனுக்கா? எங்க ஏஜ் டசன்ட் மேட்டர், தெரியும்ல, அவனுக்கு ஸ்கில் இருக்குது. அவனோட ஸ்கில்லாம் அவங்களுக்கு வராது. அவன் 17 இயர்ஸில் தாண்டி உள்ளே வந்தான். நான்லாம் 16, தெரியும்ல. எங்க 16ஆ? 16லலாம் உள்ளே வரல, ஆனால் 16 பெரிய பெரிய மேட்ச்லாம் போயிருக்கேன், அவனை மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டே இருக்காரு. ரொம்ப நல்லா பேசிகிட்ருக்கீங்க, ஓகேங்களா. இப்போ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ப்ளே ஆஃப் லெவலில் வந்திருந்தாலுமே கூட டேரக்ட் ஃபைனலுக்கு போக முடியல. டேரக்ட் ஃபைனலுக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் தயங்கலாம் ரொம்ப வெறித்தனமாக ப்ராக்டிஸ் போயிட்டுருக்காரு. பாருங்கள், இந்த மாதிரிலாம் போகாதீங்க, இந்த மாதிரி தான் போகணும், அப்போ தான் ஃபைனலில் கப்பு, தெரியும்ல. தயங் புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடியாது, பின்னாடி பிரச்சனையாகும். தயம் இந்த பாரு, எனக்கு கப் முக்கியம், இந்தியன் டீமுக்குள்ளே நான் போகணும், எனக்கு அது பெரிய எம்டி. பாரு
ஃப்ரீயாக விடு, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ இந்த பாருடி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ்னே இருந்துகிட்ருக்காரு. ஏன்னா ப்ளே ஆஃபில் உள்ளே போயிருந்தாலுமே கூட டேரக்ட் ஃபைனல் போயிட்டோம் அப்படின்னா மற்ற 3 டீம் கூட விளையாடவே தேவையில்ல, டேரெக்டாக போயிட்டு நம்ம மட்டும் உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் இங்கே 3 மேட்ச் கண்டினியூஸாக அப்படி நடக்குதுங்க. 3 மேட்ச் கண்டினியூஸ் அப்படின்றப்போ ஓவர் டயர்ட் ஆகுறாரு. அது முகமே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் பேசணும்னு நினச்சா கூட பேசவே முடியல. ஏன்னா டீமுக்கு உள்ளாலே இருந்துகிட்ருக்காரு. ப்ராக்டிஸ்னு போகுது. கண்டினியூஸாக மேட்ச் அப்படின்றப்போ டயர்டாகும். தொடர்ந்து ஒரு 12 hours ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டே இருக்குது. பட் இங்கே தயங்கிட்ட பேசவே முடியலையா, தனியாக பேசவே முடியல. ஏதாவது இஷ்யூ அப்படின்னா தான் உங்களை கூப்பிட்றாங்க, ஓகேங்களா. அவருக்கு லைட்டாக அப்படின்னு சத்தம் கேட்டுச்சுனால நீங்கள் போயிடுவீங்க. என்ன ஒன்றும் கிடையாது போறியா, சும்மா வந்துட்டு அப்படின்னு சொல்லி உங்களை இழுச்சிக்கிட்டே இருக்காரு, ஓகேங்களா. நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு தெரியும், பட் இந்த நேரத்தில் அவர் கூட இருக்கணுன்றதும் தெரியும். சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. ஃபைனலாக குவாலிஃபையர் ரவுண்டு ப்ளஸ் வந்து ஃபைனல்லையும் வின் பண்ணி அவர் கையில் கப்பும் வந்துடுது. இவர் இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகுறாரு அப்படின்றதையும் அனௌன்ஸும் பண்ணியிருப்பாங்க. இங்கே ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் அப்படியே கை தட்டிக்கலாம் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கீங்க. இங்கே தயங்க அப்படியே கப் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கிட்ட தான் அப்படியே கொடுக்குறாரு. தயங்க என்ன பண்ணுற, உங்கள் டீமுக்கு தானடா கொடுக்கணும். இல்லை என் டீமே உங்ககிட்ட கொடுப்பாங்க. டேய் வாங்கடா, சாம வா அப்படின்னு சொல்லிட்டு சாம் கையில் கொடுத்து சாம எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறான். எனக்கு தெரியும்டி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு சாம் கொடுக்குறான். இதுதான் சாக்குன்ட்டு நீ டீ கூப்பிட்றியா அப்படின்னு சொல்லி இங்கே தயங்க அப்படியே முறைச்சிக்கிட்டு இங்கே அப்படியே குத்துற மாதிரி கை காமிச்சிட்டு வர்றானா. டே அட்டங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக உங்கள் கையில் கப்பு. அவர் வந்து கப்பு பிடிக்கல, உங்கள் வயிறை பிடிச்ச மாதிரி ஹார்ட் சிம்பல் காமிச்சிட்டு அப்படிங்க ஃபோட்டோக்கு போஸ் கொடுப்பாரா. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க, நீங்கள் தான் அவரோட ஆள் அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சிச்சு. எல்லோரும் ஓன்னு சொல்லிட்டு தயங்க பேரை சொல்லி இப்படி கத்துன்னு கத்திட்டுருக்காங்க. இங்கே தயங்க டக்குன்னு அப்படியே உங்களை தூக்கியிருப்பார். சாரிடி இதெல்ல, எனக்கு இதை எடுத்துகிட்டு வந்து உன் கையில் கொடுக்கணும்னு தோணுச்சுடி, அதனால தான் ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருண்ணே, சாரிடி கன்சீவாக இருக்குன்னு தெரியும். எல்லாம் சாரிடி எனக்கு இதெல்லாம் பத்தாது, நீ எவ்வளோ டார்ச்சர் பண்ண ராஸ்கல் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழறீங்க. சரி என்ன பண்ண, என்னை இந்த கிரவுண்டே சுற்றி வா, என்னை தூக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழறீங்களா. அப்படியோ மேடம், சரி ஓகே அப்படியே பண்ணிடலாமா. டேய் கப்பை தூக்கிட்டு பேக்கில் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கப்பை தூக்கிட்டு பேக்கில் வரானுங்க. இங்கே தயங்க அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறாரு. இங்கே கிரவுண்டே அப்படியே சுற்றி அப்படியே ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரவாரமாக அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க, கத்திகிட்ருக்காங்க. உங்களுக்கு வெக்கம் தாங்கலை. என்னடி போதுமா ஏங்க, பயமா இல்லையா? இந்தியன் டீமுக்குள்ளே போவீங்க, அப்போ கலாய்க்க மாட்டாங்களா? சொல்லுங்கள். அதில் கோலி இருப்பார், சர்மா இருப்பார், ஹர்திக், பும்ரா இவங்களாம். இங்கே பாரு, எல்லாரும் உனக்கு அப்புறம் தான். என்ன பாரு. சரி ஓகேவா போ. ஓகேவா உங்களுக்கு ஓகேவா? கிரவுண்டு ஃபுல்லாக தூக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க, விடுங்க போதும். இல்லை என் பொண்டாடி ஃபஸ்ட் டைம் ஆசைப்பட்டு கேட்டிருக்கா, இது பண்ணாமல் எப்படி. இங்கே பாரு மசல்லாம் எப்படி இருக்கு பார்த்தியா, எப்படி தூக்கிட்டு போக மாட்டான். எங்க என்னை பாரு, என்னை பார்த்துட்டே இருக்க, அப்போ தான் எனக்கு எனர்ஜி ஏறிக்கிட்டே இருக்கும்டி, அப்படியே தூக்கிட்டே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டே வர்றாரு. இங்கே பேக் சைட்லலாம் இங்கே சாமு இங்கே ஜிம்முன்னு ஆரம்பெல்லாம் கற்றுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கடைசியாக மேட்ச் முடிஞ்ச உடனே வந்து அந்த நிறைய பேருக்கு வந்து பால் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பட் அந்த ரேட் ஒரு பால் மட்டுமே 15,000, ஓகேங்களா. ஸோ அதுலேயே டூப்ளிகேட் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாலில் தான் வந்து தூக்கி போடுவாங்க. க்ரீன் கலர் பால் இருக்கும்ல, நார்மல் பால், அந்த பால் தான் வந்து தூக்கி போடுவாங்க. கிரவுண்டில் வந்து நிறைய ஆடியன்ஸுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கறது. அது ஆக்சுவலாக பார்க்க வந்தவங்களுக்கு யாருக்காவது தான் கிடைக்கும். அந்த மாதிரி இது பண்ணும்போது நீ எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங்கிட்ட நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க. அது தூக்கி அப்படியே பேட்டை அடித்து அப்படியே தூக்கி வீசுகிறாங்க. எனக்கு 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 தயான் கையிலேருந்து எனக்கு பால் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே கேட்ச பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு பால் நானே ஒன்று தாண்டி, எதுக்கு பால் தேவையில்லாமல் எத்தனை கப் இருக்கு பாரு, இந்த கப் நமக்கு தாண்டி, அதெல்லாம் இல்லை. இது நமக்கு தான், புரியுதா?
அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டே வீட்டுக்கு போயிருப்பாள். ஓகேடா கைஸ், இந்த பாட்டு அப்படியே கட் ஆகட்டும். சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் பாட்டோட வரேன். ஆக்சுவலாக இங்கே கொல்கட்டாவிலேருந்து நான் வீடியோஸே போட மாட்டேன்னு நினச்சேன், பட் போடுற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா தியாவுக்கு மிடில் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சி, ஸ்கெடியூல் அப்படியே மாற்றுற மாதிரி ஆகிடுச்சா. ஸோ நான் பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன். இருக்கும்போதும் இந்த தியா சும்மாவே இல்லைடா, ஏதாவது ஃபோனு முடியலடா, நீ முடியலைன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா ஃபோன் எடுத்து பாருடா அப்படின்னு வரா. என்னோடய என்டர்டெயின்மெண்ட் எங்கே இருக்கு? சாக்ஷாத் இது தானே. ஸோ நான் என்னோடய என்டர்டெயின்மெண்ட்டாக இது தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் இதில் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது கிட்டத்தட்ட இது எத்தனை டேக் எடுத்து பண்ணியிருப்பேனே எனக்கு தெரியல. போயிருக்கோம் கிட்டத்தட்ட 200 250 அந்த மாதிரி தான் போயிருக்கும். ஏன்னா பெண்டிங்கில் போட்டு பண்ண ஒரு விஷயம். ஹேண்டிஸ் எப்படி இருக்கேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தயங்கோட பையர்ஸ் எல்லோரும் சொல்லுங்கள். ப்ரொஃபஷனலிசமான ஒரு ஸ்டோர் லைன் என்கிட்ட கொடுக்குறீங்க, ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு டைமிங் கொடுங்க. அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிடுறேன். தயங்க ஆரம்பலாம் வந்துட்டாங்கன்ற நியூஸ் கேட்ட உடனே போயிட்டேன். எப்படியும் லைவ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பைபிள் என்ன தரிசனம் தெரியுமா, என்னால் சொல்லவே முடியல. நான் பெட் ரெஸ்ட்டில் வேறு இருந்துட்டேன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்னோடய வேர்ல்டு அப்படியே பிரைட் ஆன மாதிரி ஒரு சினாரியோ தான். என் முகம் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி பிரைட்டாக இருந்துச்சு. என்ன தான் உடம்பே முடியல, சிக்கில் இருந்தாலுமே கூட அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படியே தேர்ட் ஐ ஓப்பன் ஆன மாதிரி, செகண்ட் ஹார்ட் பீட், என்னதான் ஹார்ட் பீட் இருந்துக்கிட்டே இருந்தாலுமே கூட, பட் என்னோடய செகண்ட் ஹார்ட் பீட் அப்படியே ரேஸ் ஆன மாதிரி ஒரு விஷயம். பேரண்ட்ஸ் இருக்காங்க, லவ் இருக்குது, சிப்ளிங்ஸ் இருக்குது, ரிலேஷன்ஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்குது, என்ன இருந்தாலுமே கூட பிடிஎஸ் அப்படின்றது ஒரு எமோஷன் வந்து ஒரு அந்த ஹைப் வந்து குறையவே இல்லை. அது உண்மையிலும் உண்மை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதையா கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, என்னால் முடியல அன்னைக்கு அடுத்த நாள்லாம் என்னால் சுத்தமாகவே முடியல. அந்த லூப்லேயே இருந்துகிட்ருந்தேன். அதனால் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்துலேருந்தும் வெளில வந்துட்டேன்டா. வேவர்ஸ்லாம் சுத்தமாக அப்படியே டெலீட் பண்ணிட்டேன். வேண்டவே வேண்டாம், ஃபோனுக்குள்ளே வேண்டவே வேண்டாம், இவங்க லைவெல்லாம் பார்த்தா செத்தே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நான் அப்பாகிட்ட சொல்லிட்டு வர அழுதேன். பிடிஎஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, டே பிடிஎஸ்ஸால் உனக்கு ஒரு வேளை சோறு போட முடியுமாடா அப்படின்னு சொல்லி திட்டினாங்க என்ன. ஆக்சுவலாக பாப்பா அப்படிலாம் சொல்லாதப்பா அப்படின்லாம் சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கேயா போங்கடா, இந்த பசங்களாம் கெட்டு போகிறீங்கடா அப்படின்னு சொல்லி திட்டினாரு. அப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டிங், ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு ஜீவன் என் அப்பா. அப்பாவே கூட சொல்லுவார், டே என்னடா அந்த பசங்கள்லாம் இப்படி இருக்கானுங்க, பாட்டெலாம் சூப்பராக பாடுறானுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இதெல்லாம் என்ன பாட்டுடான்னு கேட்ட மனுஷன் தான் என் அப்பா. அப்புறம் நான் அதே அந்த பாட்டில் வீட்டில் ப்ளூடூத்தில் ஓடிட்டே இருக்குமா என் ரூமில். அப்பப்போ வருவார், டிஸ்கஸ் பண்ணுவார், ஏதாவது ரூமில் உட்காந்துட்ருப்பார்ல, அப்போ பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்குமா. இது என்ன வேர்ட்ரா இது, டா டும்லா டும்லான்றான் இவன் அப்படி. அப்பா டா டும்லாலாம் இல்லைப்பா இது, இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இந்த அப்படிலாம் இல்லைப்பா, ப்ரொனன்சியேட் தப்பாக பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியாடா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இதெல்லாம் போக போக அவருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சாங்லாம் பிடிக்க ஆரம்பிச்சு. ஜேகேவோட அந்த ட்ரெண்ட் செட்டர் சாங் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு. என்ன ஸ்டெப்டா இது அப்படின்ற மாதிரிலாம். ஸோ பிடிஎஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரணும்னு நினச்சா கூட வரவே முடியல. பட் ஆனால் சில விஷயத்துலேருந்து வெளில வரலாம். அதுக்குள்ளாலே இருந்தோன்னா அவங்க பைத்தியமாக ஆகிடுவோம் அப்படின்றதுக்காக விவசாயம்லாம் வெளில வந்துட்டு சுத்தமாக. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ரொம்ப அடிக்ட் ஆகிறீங்க அப்படின்னா வெளில வந்துடுங்கடா, அதுதான் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் அந்த லூப்புக்குள்ளாலே இருக்கீங்கன்றப்போ ரொம்ப பைத்தியம் ஆகிடுவீங்க, அடிக்ஷன் ஆகிடும். அந்த அடிக்ஷன் வந்து ட்ரக்கோட ரொம்ப 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 பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ட்ரக்கோட ரொம்ப மோசமானது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான்லாம் அந்த ஃபோனை பார்த்து எனக்குலாம் கண்ணெலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி சினாரியோலாம் நடந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்குமே இருக்கும். என்னை விட நீங்கள் பைத்தியக்காரையாட்டம் சுற்றிட்டுருப்பீங்க, எனக்கு தெரியும் நல்லாவே. இப்போ தான் நான் மாறியிருக்கேன். கொஞ்சம் நீங்களும் அந்த மாதிரி மாறினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பிடிஎஸ் பையாஸாக இருந்துக்கிட்டு உருப்படாமல் இருக்கேன்னு ஒரு வார்த்தை நம்ம வீட்டில் சொல்லிடவே கூடாது. நான் எப்போவுமே சொல்லுவேன், அப்பா நான் பிடிஎஸ்ஸால் தான் இப்படி ஆனன்லாம் சொல்லிகிட்ருப்பேன். டேய் நீ அடங்கடா, நீ பிடிஎஸ் வரதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பிளான் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன்னுவார். இல்லைப்பா அப்படின்னா ஒத்துக்கவே மாட்டார். நான் சாதிச்சேன்ற ரேஞ்சுக்கு தான் பேசுவார். அவங்க பொண்ணு விட்டு கொடுக்காத பேசுகிறாங்களே தவிர, நான் என்னோடய உண்மை இதுதான். நிறைய மோட்டிவேஷன்ஸான டைட்டில்ஸ் நான் தேடிகிட்டே இருப்பேன். அப்படி தேட கிடச்ச ஒரு புதையல் தான் பிடிஎஸ்.
ஃபைனலி நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப பேசி முடித்து கழிச்சி இன்றைக்கி கொல்கட்டாலேருந்து கிளம்புறேன். பாய்டா காய்ஸ், சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் எபிசோட வரேன்.